ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் அண்ணா அப்படிங்கிற ஜேக்கு ஒன் ஷாட் தான். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு எங்கே போனால் நீ இத்தனை நாள் ஆளை காணான்னு சொல்லிட்டு வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அக்கா எப்போக்கா வீடியோ வரும், என்னைக்குக்கா போடுவீங்க, எப்போக்கா நீங்கள் வருவீங்கன்னு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது. ஆனால் கடவுள் அடித்தான் அப்போ தொண்டை இலங்குற மாதிரி அடிச்சிட்டான். எனக்கு ஃபீவர் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அடித்தது என் தொண்டை தான். ஃபுல்லாக அடைச்சிருச்சு. பேசினா ஏதோ ஜென்ஸ் வாய்ஸாக வருது, என் வாய்ஸ் எனக்கே காணாம். நான் அதுக்கப்புறம் ஓகேன்னு பார்த்தேன். இப்போ கூட கொஞ்சம் கறக்குன்னு தான் இருக்குது. நான் கூட நினச்சேன் இல்லை கரகரன்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு. பட் நிறைய பேர் வந்துட்டு ஸ்டோரி வேணும் ப்ளீஸ் எப்படி வாய்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் இருக்கவங்க லவ் எனக்கு ரொம்ப புரியுது. பட் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற உங்களை லேட் ஆக்கி. ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதில் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை வாய்ஸ் எங்கேயாச்சும் அப்படியே அப் அண்ட் டவுனாக போச்சுன்னா அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம அதை பர்ஃபெக்ட் ஆக்கிடலாம். ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த டைட்டில் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், அரேஞ்ச் மேரேஜ் வித் அண்ணாவா அப்படின்னு. ஸோ அந்த அண்ணா என்ன அண்ணா அப்படிங்கிறது ஸ்டோரியில் சொல்லுவேன். ஸோ ஸ்டோரியில் வந்து பாருங்கள். ஸ்டார்டிங் சீலே பார்த்தா உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இப்போ உனக்கு என்னடியே பிரச்சனை, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவன் எனக்கு அண்ணாமா. உங்கள் அம்மா விஷயம் சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. டபால்னு உங்கள் சொல்லி திரும்பிட்டாங்க. அண்ணாவா? ஒயன் கரண்டியத்துக்கு வாயிலே அடிச்சிருவேண்டி. அம்மா நிஜமா ஜேக்கே எனக்கு அண்ணா தானம்மா. லூஸு பக்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்ககிட்ட வராங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அவள் எப்படி உனக்கு அண்ணனாவா? அத்தை பையன் உனக்கு அண்ணனா? போ, நான் ஜிமினையும் ஜேக்கவே அண்ணான்னு கூப்பிடுவேன். போமா அங்கிட்டு அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்கிறாங்க. இவளெல்லாம் வச்சுக்கிட்டுங்கிற மாதிரி. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, உங்கள் அத்தை உன்னை பொண்ணுன்னு மதித்து பொண்ணு கேட்டதே பெரிய விஷயம், இதில் இந்த வாயெல்லாம் பாரு இப்படி மிதிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வராங்க. என்ன மிதிச்சு பாரு, நான் அப்பா கூப்பிட்றேன், ஆளை மண்டையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாட்ட சண்டைக்கு போகிறீங்க. வாயை மூடிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைச்சிட்டு, இங்கே பாரு உங்கள் அத்தை என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஜிமினுக்கும் ஜேக்கேக்கு எனக்கு ஒரே ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு அதுதான் பெரிய ஆசைன்னு சொன்னான். ஜிமினுக்கு மினியை பார்த்துட்டாங்க, எனக்கு தெரியாது ஜேகேக்கு உன்னை கேட்குறான், நான் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இங்கே பாரு நீ என்ன நினச்சிட்ருக்க, ஏதோ நீ கட்டிட்டு போகிற மாதிரி பேசுகிற. அவனுக்கு இது என்ன கட்டி வைக்க போகிற, எனக்கு அவனை பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். பட் ஆனால் எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைச்சிட்டு, பிடிக்காம தான் வாங்கி தரதெல்லாம் வாங்கி நல்லா தின்றுல இப்போ கூட நான் எருமை மடமே தின்ட்டு உட்காந்துருக்கேல, அவனை பிடிக்கலன்ற. திங்கிறது வேறு செக்ஷன், கல்யாணம் வேறு செக்ஷன்மா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, எனக்கு தெரியாது, நான் ஜேகே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏமா டார்ச்சர் பண்ணுற, உன் ஃப்ரெண்டு தானடி மினி, அவள் பாட்டுக்கு ஜிமினை கட்டிக்க ஓகேன்னு சொல்லிட்டான், உனக்கு என்னடி கேடு. அவங்க 2 பேர் லவ் பண்ணாங்கம்மா 4 வருஷமா, அதனால அவளுக்கு அவனை கட்டிக்க ஓகே. ஐயோம்மா என்னாலாம் முடியாதம்மா, நான் ஜிக்கு வேண்டாம் அண்ணான்னு கூப்பிட்டேம்மா. அண்ணாவை எப்படிம்மா ஃபஸ்ட்டு எப்படிம்மா அவனை ஹஸ்பண்டாக பார்க்க முடியும், அதில் நமக்கு எவ்வளோ இருக்குது கல்யாணங்கிறது, ஜஸ்ட் அத்தோட முடியாதுமா. இங்கே பாரு எனக்கு தெரியாது, அதெல்லாம் கட்டி கொடுத்தா எல்லாம் நடக்கிற மாதிரி நடக்கும், அவ்வளோதான் நான் சொல்வேன். உனக்கு ஜேகே தான். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு எங்கள் அப்பாட்டே சொல்கிறேன், போ சொல்லு. எப்படியும் உங்கள் அப்பா என்ன சொல்லுவான், ஏம்மா என் தங்கச்சி பிள்ளைய கட்டிக்கிட்டா என்னம்மான்னு கேட்பான், வேறு என்னத்தை கேட்க போகிறான், அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. அப்பா அப்படின்னு உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, இங்கே பார்வையின் ஜேகேவை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அப்பா அவ்வளோதான் சாமி சொல்கிறேன், நீ வாயை மூடு, உன்கிட்ட தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காண்டா போய் உட்காந்துக்கிட்டீங்க. உங்கள் தம்பி உங்களை பார்த்துட்டு, என்னாச்சுடி ஒரு மயிராவல நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் உட்காந்துருக்கீங்க. என்னாச்சுமா அவளுக்கு, அட ஜேகேவை கட்டிக்க சொன்னதுக்கு தாண்டா இந்த குதிக்கிறா, இவ வேற சும்மா டார்ச்சர் பண்ணுறாடா, மூஞ்சி மோரையும் மாதிரி எப்படி உட்காந்துருக்கா அவங்க அக்கா. விடுமா, அது ஒரு 2 நாளுக்கு அப்படி தான் இருக்கும், அப்புறம் நார்மலாகிடும் என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வேலையை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இரு, நான் அத்தைகிட்ட கால் பண்ணி நான் ஜெக்கி பிடிக்கவே இல்லைன்னு நான் சொல்ல போகிறேன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பாட்டுக்கு வேலையை பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜிமின் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். ஜிமினா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்பி உங்களை பார்க்குறான். எங்கடா உங்கள் அம்மா, இன்னைக்கு இருக்குது உங்கள் அம்மாவுக்கு, எங்கடா உங்கள் அம்மா. அவங்கள பார்த்துட்டு ஒரு தடவை கேட்டாலும் நான் சொல்லுவேன், அவங்க ஜேகே ரூமில் இருக்காங்க. இருக்கு இன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கு பாரு, இன்றைக்கி உங்கள் அம்மா அம்மிக்கல்ல வச்சு அணைக்கிறேன், அங்கே பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறா. நீங்கள் மண்டையில் போய் அடிச்சுட்டு பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நான் என்னடி பண்ணேன், என்ன எதுக்கடி அடித்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. நீங்கள் வேகமா அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க அத்தை ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை என்னடி, என்ன திடீர்னு மருமகளை எங்கே வந்து நிற்கிறா,
என்னடின்னு கேட்டிங்களா, அந்த ஸ்லாங்லேயே பேசுங்க. இந்த மருமகளை தயவு செய்து எனக்கு வேணாம், இங்கே வாங்க நீங்கள். என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. இங்கே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை கையை பிடிச்சி கடகடன்னு கிச்சன் இழுத்துட்டு போயிட்டீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டேன். நான் உங்கள் மாமாவை தாண்டி நினைக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. என் மனசில் ஏன் புருஷனை தாண்டி நினைக்க முடியும், அப்புறம் என்ன உன்னையவா நினைக்க முடியும்? சொல்லு, இப்போ என்ன நினைக்கிறேன் நீ என்ன கேட்க போகிற? கடவுளே, உங்களை வச்சுக்கிட்டு நான் அதை கேட்கல. அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்து சீக்கிக்கு நான் பொண்ணு கேட்டீங்க? எனக்கு கடுப்பாக இருக்குது தெரியுமா? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இப்போ அதில் என்னடி உனக்கு கடுப்பு? அத்தை நான் ஜேக்கிவா அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவேன். நீங்கள் வேறு புதுசாக ஒரு கொட்டையை குழப்பாதீங்க, முடியல என்னால். எங்கள் அம்மா வேறு நீங்கள் சொன்னது ஏதோ வேதவார்க்கு மாதிரி தூக்கிட்டு அலையுது. இப்போ என்னடி நான் தப்பாக சொன்னேன்? என் பயலை கட்டிக்கிட்டா உனக்கு தெரிஞ்ச வீடு, நீயும் நல்லா இருக்கலாம், நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம வீட்டு பிள்ளை நம்மக்கிட்டே இருக்குன்னு அதுக்காக கேட்டேன். இதில் என்னடி உனக்கு பிரச்சனை? அத்தை தயவு செய்து என்னை விட்டு ப்ளீஸ். அம்மாட்ட வந்து ஜேகேக்கு வந்து என்ன பிடிக்கல நீயே சொல்லிடுறியா? உங்கள் அத்தைங்களை பார்த்துட்டு உடனே ஜேகேக்கு பிடிக்கலன்னு ஏன்டி நீ வேற படி. வேறு ஏதோ சின்சியராக பேசிகிட்டு இருந்தானா பாரு, நீ கூப்பிட்டேன்னு சொல்லி அவனை விட்டுட்டு இங்கே வந்தேன். நீ என்னன்னா மொக்க கதையை பேசுகிற. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு மொக்க கதை அத்தை, இது என்னோட வாழ்க்கை. என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் நிஜமாக நான் பேசுறது ரொம்ப காமெடியாக தெரியுதுல்ல? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு காமெடியாக தெரியல, ஆனால் இப்போ இதை கேட்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. பார்த்து இந்த அம்மாவுக்கு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக ஜிமின்ட்டு போயிட்டு, ஹே ஜிமினா இங்கே பாருடா என்னடி அப்படின்னு சொல்லி ஜிமின் உங்களை பார்க்குறான். இங்கே பாரு உங்கள் அம்மா என்ன பேசுதுன்னு. எங்கள் அம்மா என்ன பேசுது டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ என்ன ஜேகே கட்டிக்கிட்டா என்ன? டே ஜிமின் லூசு பாயிலே. ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்னடி இப்படி பேசுகிற? என்ன இப்படி பேசுகிறேன்னா எனக்கு நான் உன் தம்பியா அண்ணா அண்ணன்னு கூப்பிட்டேன். ஈவன் நான் உன்னையும் அண்ணான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் நீ உனக்கெல்லாம் மரியாதை என்ன கேடுன்னு சொல்லிட்டு நான் ஜிமின் நான் கூப்பிட ஆரம்பித்தேன். என் பற்றியா இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களே பார்க்குறான். இதனால் என்னால் வந்துட்டு ஜிக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ சொல்கிற சரியா? இங்கே பாரு, என்னால் வாயை மூடு, நான் சொல்கிறத சொல்கிறேன்னு சொல்லு. அப்போ சொல்ல முடியாதுடி, சொல்லுன்னு சொன்னேன். முடியாதுடி. நீங்கள் ஜிமினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினை வந்து திருப்பி உங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு ஐயோ இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு இதுக்கு தான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு ஆடிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பிரித்து விட்டு லூசுன்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறாங்க. நீ இப்போ வாயை மூடு, நீ எதுக்கு இங்கே வந்த? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டேன். நான் இந்த பால்கோவா கொடுக்க வந்தேன் ஜேகேக்கு, இப்போ எதுக்கு அவனுக்கு பால்கோவா கொடு? இதை நான் எனக்கு தான் எங்கள் அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். நீ என்ன சண்டை கட்டிட்டு இருந்தியோ அதை கட்டு, நான் இதை போய் ஜேகேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. அதை கூடன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் பார்த்துட்டு அத்தை என்னத்தை இப்படி பண்ணுற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிமின் நடிக்கிறான். இப்போ எதுக்கு நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா பார்த்துட்டு டே ஜிமின் உனக்கு குலோப் ஜாமுன் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்டா, நீ வேறு நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வாங்கிக்கிட்டான். மண்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா பின்னாடியே போய்ட்டு இப்படி பண்ணாதம்மா. ஏண்டி உனக்கு நான் வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன், அது உனக்கு புரியலையாடி? ஐயோ இந்த பால்கோவாவே கேட்கல, அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? அம்மா என்னால் ஜேகேவை கல்யாணமே பண்ணிக்க முடியாதம்மா, ஏமாலார் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு நீ ஜேகே கட்டிக்கிறது தான் நல்லாயிருக்கும். உன்னை வேறு வீட்டுக்கு கொடுத்துட்டு நீ எப்படி இருக்கியோ என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோன்னு என்னால் யோசிச்சிட்டே இருக்க முடியாது. இதுனா 4 வீடு தள்ளி தான், நான் பாட்டுக்கு தேவைப்படுறப்போ உன்னை வந்து பார்த்துட்டு போகலாம். அதனால் எனக்கு இதுதான் வசதியாக இருக்குன்னு நான் இங்கே தான் கொடுக்க போகிறேன். உன் வசதி எனக்கு எதுக்கு தேவை? உங்கள் அம்மா உங்களை பார்த்து நீ வாயை மூடிட்டு நான் வந்தீங்கன்னா நான் உள்ளே போயிடுவேன் அம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உள்ளே போயிட்டு ஜேகேட்ட பல்கோவா கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. திருப்பி நீங்கள் உங்கள் அத்தையை எழுத்துட்டு வந்து புலம்புறீங்க, இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு. எல்லோரும் உங்ககிட்ட அதெல்லாம் செட் ஆகும் அவ்வளோதான்றாங்க. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. இவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு கல்யாணம். நீங்கள் வந்து இங்கே ஜேகே வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. அதான் இது செட் ஆகாது நீ வேற ஏத்த. இங்கே பாரு, இன்றைக்கி நான் பத்திரிக்கை வைக்க போகிறேன். ஸோ ஜேகேவும் ஜிமின் வந்து வீட்டில் தான் இருப்பானுங்க. நீ மதியம் வந்து இந்த 2 நாய்க்கும் சோறு போட்டு திங்க ஒரு சோம்பேறி தானடி. இந்த 2 நாய்க்கு சோறை மட்டும் போட்டு போயிரு சரியா? அத்தான் சோறு போடுறேன்னு சொல்கிறீ, நான் கிளம்பி போவேண்டி. போடுறேன் சரி என் தங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அத்தான் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோத்த. எப்படி உங்கள் உங்களை பார்த்துட்டு உன்னை யாரடி அவனை அண்ணான்னு கூப்பிட சொன்னேன்? நானாக கூப்பிட சொன்னேன்? நீ தான் அவனை அண்ணான்னு கூப்பிட்டேன். இந்த ஜிமினை கூட நீ அண்ணான்னு கூப்பிட மாட்டேன். நான் சரி இந்த ஜிமினுக்கு உன்னை கட்டி கொடுத்தலான்னு பார்த்தேன். அந்த கிறக முடிச்ச வேணா நான் காதலிக்கிறேன்ட்டு வந்து நிற்கிறான். மினியும் நல்ல பிள்ளை, என்னால் அவளையே வேணான்னு சொன்ன முடியல. என்னடி நான் பண்ணுறது? ஐயோ நான் ஜிமினையும் கட்ட மாட்டேன். அப்படி என்ன தாண்டி பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ஜிமினும் வேணாம் ஜேக்கும் வேணாம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன். உங்கள் அத்தவங்களை பார்த்துட்டு எனக்கு தெரியாதுப்பா, நான் ஜேக்கு நீ தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாரு பத்திரிக்கை கூட அடிச்சிட்டேன்.
ஷோ! தன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா பாரு, உன் பையன் கடைசி வரைக்கும் கண்ணு கழுவவே மாட்டான். உங்க அத்தை உங்கள பார்த்துட்டு. அதான் அவன் கழிச்சுப்பான். அந்த சோறு அதில இருக்கு, குழம்பு அதில இருக்கு சரியா? காய் அங்க வச்சிருக்கேன், சோறு போட்டுரு சரியா? அப்படின்னு சொல்லிட்டு உங்க அத்தை போறாங்க. ஐயோ! அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு உங்களோட மேரேஜ். நீங்க மினிய பார்த்துட்டு, மினி எனக்கு நெஞ்சே வலிக்குதுடி. இங்க பாருடி நான் சொல்லி சொல்லி என் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு மினிட்ட வந்து நீங்க புலம்பிட்டுருக்கீங்க. மினி கிளம்பிட்டு, "அயன் இந்த சாரி எனக்கு அழகா இருக்குல்ல. ஜிமின் தான் செலக்ட் பண்ணா. அழகா இருக்குன்னு சொல்லி தான் நானும் ஓகே பண்ணேன். ஆனாலும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அழகா இருக்கா?" நீங்க மினிய பார்த்துட்டும், "ம் அழகா இருக்கு." மினி உங்கள பார்த்துட்டு, "நீ ரொம்ப அழகா இருக்கடி" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொடக்கு மினி மினி உங்களை பார்த்துட்டு, "இங்க பாரு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? நீ நானும் ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகிறோம். அதுவும் ஒரே நாளில். ஜாலியாக இருக்குது தெரியுமா? அதுவும் உங்கள் அத்தை செம்ம கேரக்டர்." உங்கள் அத்தை இல்லை, நம்ம அத்தை. நீங்கள் மினியை பார்த்துட்டு, மினி நிஜமாக சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்க எக்ஸைட்மெண்ட்டில் எனக்கு துளி கூட இல்லை. நீ வேற ஏண்டி?" மினி உங்களை பார்த்துட்டு, "இங்கே பாரு சிக்கி ரொம்ப அழகாக இருக்காண்டி. நீ எதுக்கடி இவ்வளோ யோசிக்கிற?" மினியாது திருப்பி அண்ணான்னு சொல்லாத சாமி, உனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக போகுது அவன் கூட. ஐயோ! அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து அந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, "டேய் அண்ணா." ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். "டேய் அண்ணா." ஜேகே வந்துட்டு, "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். "வேணாண்டா." ஜேகே உங்களை பார்த்துட்டு, "லூசா நீ இங்கே வந்து அண்ணன் கூப்பிட்டுருக்க." நான் அப்படி தானே கூப்பிடுவேன், அண்ணான்னு கூப்பிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் டே அண்ணான்னு கூப்பிட்டேன். "சரி அண்ணா ப்ளீஸ்டா என்ன விட்டுருடா." ஜேகே உங்களை பார்த்துட்டு, "எனக்கு தெரியாது." அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். "டே ஜிமினா." என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் சைடு திரும்புகிறான். கம்யூனிட்டி ஃபுல்லுங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறா. ஆ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்க்குறான். மரியாதையாக கல்யாணத்தை நிறுத்து, இல்லைன்னா அங்கே பாரு நான் ஏதாவது சொல்லி கல்யாணத்தை குழப்பி விட்டுருவேன். ஏய் போய் முட்டு உட்காரி. எனக்கே மினிக்கும் இப்போ தான் ஒரு வழியாக எங்கள் லவ்வெல்லாம் செட் ஆகி வீட்டிலலாம் ஓகே ஆகி கல்யாணம் ஆக போகுது. மூடிட்டு உட்காந்துட்டு குண்டே போடுவேன். ஐயோ ஜிமினா அப்படின்ட்டு ஜிமின் வந்துட்டு இதுக்கு மேலே எனக்கு காது கேட்காதுங்கிற மாதிரி திரும்பி உட்காந்துட்டான். டே ஜேகே அண்ணா. ஜேகேவும் கண்டுக்க மாட்டேங்கிறான். டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. உங்கள் மூஞ்சி பார்க்கணுமே ஒரு மாதிரி வச்சுருக்கீங்க. ஆனால் பட் எல்லாருமே கேஷுவலாக இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக தாலி கட்டுறதும் வந்துருச்சு. அங்கே பார்த்தா ஜிமின் வந்து பர்மிஷன்லாம் கேட்டு தாலி கட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜிகே பார்த்துட்டு இவன் பர்மிஷன் கேட்ப நம்ம ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பட் ஜிகே அவன் பாட்டு கூலாக தாலி கட்டிட்டான். ஐயோ அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு. ஒரு வழியாக தாலியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நெத்தியில் குங்குமம் வைக்கிறான். நீங்கள் ஜேகே கிட்ட போயிட்டு, "இங்கே பாருடி எதுக்கு இந்த மஞ்சள் கயிறு கட்டணும்னு சொல்லி நீ ரிக்ரெட் பண்ணல." ஜேகே அப்படியே கண்டுக்காத மாதிரியே இருக்கான். "உனக்கு இப்போ தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட காது வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிட்ட காண இருக்கான். அவன் ஃபேஸ் அவங்க ஃபேஸ் கிட்ட நல்லா க்ளோஸில் இருக்குது. அவன் கையை வந்து குங்குமம் வச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் டக்குன்னு ஜேகேவோட காதை கடிச்சிட்டீங்க. ஜேகே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு மூஞ்சிற மாதிரி சுருக்கிட்டான். ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறாங்க. நீங்கள் எப்படியே விட்டுட்டு செத்துறானி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கேஷுவலாக சிரிச்சிட்டே உட்காருங்க. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு சிரிப்பு வேறு அவனை பார்த்து ஜேகேக்கு பண்ணி எப்படி காது கடிச்சிட்டா போகிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் என் காதே செவந்து போச்சு. அவன் அதுக்கப்புறம் காது தேய்ச்சிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க நிற்க சொன்னான். நீங்கள் ஜேகே கையை பிடிச்சி கிள்ளி வைக்கிறீங்க. ரொமான்டிக் போஸ் ஏதாச்சும் கொடுக்க சொன்னால் அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த டே ஃபுல்லாக போயிருக்கும். ஜேகே வந்து கொஞ்சம் அடங்கி போகிறான். ஏன்னா கல்யாணம் ஆகிருக்கு, புதுசாக வேறு ஆகிருக்கு. இவனை ஏதாச்சும் பண்ணானா எல்லோரும் வந்துட்டு என்னடான்னு அவன்கிட்ட போய் கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கான். ஆனால் நீங்கள் அப்படியே யாருக்குமே தெரியாத மாதிரி நைஸாக எல்லா வேலையும் பார்க்குறீங்க. அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து உங்கள் கையில் பாலை கொடுக்குறாங்க. அங்கே மினிட்ட கொடுத்தா பார்க்கணுமே மினிக்கு அவ்வளோ விற்கும். அவன் வெக்கத்தோடு அது ஜிமின் ரூமுக்கு போகிறான். நீங்கள் அப்படியே ஒரு கேவலமாக லுக் விட்றீங்க. அவங்கள பார்த்துட்டு, "எதுக்கடி நான் இப்படி பார்க்குற?" "இல்லை எனக்கு புரியல, உன் ஃப்ரெண்டு தானேண்ணா என்னை எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லி புலம்பிட்டாலே. நீ என்னன்னா கூலாக பாலை தூக்கிட்டு போகிற முதல்ல அதுக்கு என்னடி பண்ண முடியும்?" ஜிமின் அப்போயே டெக்ஸ்ட் பண்ணான் எப்போ வருவேன்னு கேட்டு. 8 மணிக்கே பண்ணான். இவங்க பாரு நல்ல நேரம்னு 10 மணி ஆக்கிட்டாங்க. நான் ஆல்ரெடி ஜிமினை இவ்வளோ நேரம் காக்க வச்சிட்டேன். இதுக்கு மேலே லேட் பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும்? நம்ம நாளைக்கு பேசலாமே, நான் ரூமுக்குள்ளே போகிறேனே. நீங்கள் மினியை பார்த்துட்டு மண்டே பாரு மண்டையே அப்படின்ட்டு அவங்கள பார்த்துட்டு, "இப்போடி நம்ம நாளைக்கு அடிச்சிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே ஒரு வெக்கத்தோடு போகிறா. பாரு அடிச்சுக்கிறது கூட ஜாலியாக சொல்லிட்டு போகிறா. ஐயோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. உங்கள் கையில் இருக்க பாலை பார்த்துட்டு இப்போ இதுதான் கேடு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அதில் பார்த்தா முந்திரி பாதாம்லாம் மறந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த ரூம் திறந்து உள்ளே போனான். ஜிக்கம் பட்டு கூலாக உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்கான். இந்த முகரைக்கு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன படி?" "பிடிங்க அண்ணா." ஜிகி உங்களை பற்றி நல்லா முறைக்கிறான். "பிடிங்க அண்ணா." "வயன் இதுக்கு மேலே அண்ணான்னு சொன்னால் மரியாதை இருக்காது வயன்." "என்ன அண்ணா மரியாதை இருக்காதுன்றீங்க?"
இத்தனை வருஷமா உங்களை அண்ணா அண்ணான்னு தானே கூப்பிட்றேன். எப்படி அண்ணா புதுசா? ஜேகே டக்குன்னு எந்திரிச்சிட்டானுங்க. இப்போதுக்கு எந்திரிச்சா? பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வரான். நீங்கள் வந்துட்டு நான் பேசுவேன், நீ எதுக்கு வர? ஜேகே உங்களை பார்த்துட்டு அண்ணா அண்ணான்னு சொன்னில, இப்போ சொல்லுடி. அது அது நான் சொல்லுவேன், நீ இவ்வளோ தள்ளி இல்லை, இவ்வளோ கிட்ட வராத. ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி சொல்லு. ஜேகேனா இந்த பாலை. ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை மாறி பார்க்குறான். நீங்கள் பாலை பிடிச்சி தொலை அப்படின்னு சொல்லிட்டு வேமா அந்த சைட் போயிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் போயிட்டு டே அண்ணா நீ வந்து அந்த சோஃபாவில் படுத்துக்கோ, நான் வந்து இந்த பெட்டில் படுத்துக்கிறேன். டே அண்ணா. ஜேகே உங்களை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு வாயை கிழிச்சு விட போகிறேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்ன 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 கிழிப்ப? வாயை கிழிச்சிருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறீங்க ஜேக்கிட்ட. கிளிப்பேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி வரான். நீங்கள் ஒரு நிமிஷம் சரி தள்ளின்னே சண்டை கட்ட, எது கிட்ட வர? நீ பேசுகிற பேச்சுக்கு நான் கிட்டன்னு பதில் சொல்லாதானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வரான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அமைதி பெட்டில் உட்காண்டிங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அவனு வந்து பெட்டில் உட்காரான். பெட்டிலலாம் உட்காராதப்போ சோஃபாவில் உட்காரு. ஜேகே உங்களை பார்த்துட்டு இது ஏன் ரூம், இது என்னோட பெட், இங்கே நீ உட்காரக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு உரிமை இல்லைம்மா தாயே. என்ன உரிமை இல்லை? இது எங்கள் அத்தை வீடு, எனக்கு தான் உரிமை அதிகம். இது எனக்கு எங்கள் அப்பையும் வீடு, எனக்கு தான் உரிமை அதிகம். அப்பெல்லாம் செகண்டு, அத்தை தான் ஃபஸ்ட்டு. அப்படின்னு சொல்லி ஜேகே உங்களை பார்க்கலாம். என்ன லுக்கு, எப்போவுமே எனக்கு தான் மூத்த உரிமை, நீ தான் ரெண்டாவது தான், போனால் போகுது வர. ஜேகே உங்களை பார்த்துட்டு சொல்லு அப்படின்றான். ஜேகே லைட்டாக ஒரு கை வந்துட்டு முன்னாடி வச்சு இப்படி கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் வந்துருப்பேன். நீங்கள் உடனே வளர ஆரம்பிச்சிட்டிங்க. படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே படுத்துட்டான். ஜேகே ஒழுங்காக எந்திரி. ஜேகே எந்திரி, எனக்கு தனியாக கட்டில் பட்டால் தான் தூக்கம் வரும்னு உனக்கு தெரியாதான்? ஜேகே எந்திரி. இங்கே பாரு, இன்னும் பேர் ஷேரிங் கட்டில் தான், அவ்வளோதான். நீ என்ன புதுசாக இப்போல்லாம் பேசுகிறேன்? ஃபர்ஸ்ட் நீ இப்போல்லாம் பண்ணவே மாட்டேல. ஃபர்ஸ்ட் நான் புருஷன் கிடையாதுல்ல, இப்போயே நீ என் புருஷன் கிடையாது. அடிச்சுட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். ஆமாம் நீ எனக்கு அண்ணா தானே, நீ எப்படி என் புருஷனாவ? லூசு மாதிரி பேசாமல் படுடி ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே அவன் பாட்டு கூலாக படுத்துருக்கான். மரியாதையாக எந்திரேன்னு சொல்கிறேன், நீ எந்திரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எந்திரிக்க முடியாது, எந்திரி அப்படின்றீங்க. ஜேகே வந்து அவன் கையை ஊனி அப்படியே எந்திரிக்கிறேன். நீங்கள் அவனை என்னன்னு சொல்லி பார்க்குறீங்க. அப்படியே ஹிப்பில் கை வச்சு ஒரு இல்லை தான் உங்களை பேக்கில் எடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட பெட்டில் விழுந்துட்டீங்க. ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் காமட்டவங்க மேலெல்லாம் இல்லை, நல்லா க்ளோஸாக பக்கத்தில் படுத்துட்டு என்னடி என்ன பண்ணுற நீ? உன்னை படுக்க வச்சேன் அணிஞ்சிட்டு உங்கள் முட்டைக்கடை விரித்து பார்க்குறீங்க. அவன் திருப்பி கூலாக படுத்துக்கிட்டான். என்ன பண்ணா இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கும். உங்களுக்கு பக்கத்து ரூம் தான் வந்துட்டு ஜிம்னோட ரூம். ஜிம்னோட ரூம்லேருந்து ஒரு மாதிரி மார்க்கமாக சவுண்டு வருது. 2 பேத்துக்கு நல்லா விழுது. 2 பேரும் மூஞ்சி மாற்றி பார்த்துக்குறீங்க. ஏன்னா இப்போ 2 பேரும் ஒருத்தர் பார்த்த மாதிரி தான் படுத்துருக்கீங்க. நீங்கள் எப்படி ஜேகே பார்த்துட்டு என்ன சவுண்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் திரும்பி படுத்துட்டீங்க. ஜேகேக்கு சவுண்ட் கேட்குது, பட் அவன் பாட்டு கூலாக பெட்ஷீட் இழுத்து போட்டு அவன் பாட்டு படுத்துருக்கான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதில் நீங்கள் கை வச்சிட்டிங்க. சவுண்ட் போக ரொம்ப மார்க்கமாக சவுண்டை கேட்க ஆரம்பிக்குது. வீட்டில் வேறு யாரும் இல்லை, உங்கள் 2 பேர்த்தையும் அவங்க 2 பேர்த்தையும் மட்டும்தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த சவுண்ட்லாம் கேட்க உங்களுக்கு ஐயோ அப்படின்ட்டுருக்கு. ஜேகே வேறு அந்த சைட் படுத்துருக்கானா, அவன் கேட்டால் என்ன நினைப்பானோன்னு மாதிரி இருக்குது. நீங்கள் லைட்டாக அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் நல்லா போர்வே தலையோட பார்த்து அமைதியாக படுத்துட்டான். ஷோ இவனுக்கு 2 பேரும் ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தலை நடிச்சுக்கிறீங்க. இவங்களாம் திருந்த மாட்டாங்களாங்கிற மாதிரி. அப்படியே ரொம்ப நேரம் அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு ஜேகேக்கு அது ஒரு மாதிரி இருக்குது, அது ஜேகேக்கெலாம் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே டக்குன்னு எந்திரிச்சா. நீங்கள் டவால் ஜேகே திரும்பி பார்த்துருங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு தூங்கலையா நீ? தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அமைதியாக தலையோட போற்றி படுத்துட்டீங்க. ஜேகே உங்கள் சைட் பார்த்துட்டு அவன் பாரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியவே போயிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். சரி வேண்டாம் ரூம்குள்ளே இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிருப்பான். நீங்கள் அவனை பார்த்துட்டு எதுக்கு வெளியே போகிறான்? ஒருவேளை சவுண்ட் கேட்டு போகிறானா? அது கூட இவன் போகணுன்னு அவசியம் இல்லையே, எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டே படுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. ஜேகே நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது உங்கள் பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். எப்போ வந்தான் இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சரி நம்ம போய் குளிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு உங்கள் அத்தை வந்து சாரீ தான் கட்டிட்டு வரணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் இறங்குறப்பன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கல்யாணத்துக்கு இது ஒன்று தான் கேடு. நான் அந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணல, ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் நான் செய்யணுமா? ஆனால் நானும் செய்கிறேன் பார்த்தியா, ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அந்த சாரியை வந்து எடுத்து கட்டிட்டான். ஐயோ இதெல்லாம் எப்படி இருக்கு, சாரியாகவே நிற்க முடியாது, ஹிப்பக்கிட்ட வணக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நீங்கள் எவ்வளோ மேலே எடுத்து வச்சாலும் நீங்கள் ஓகே ஹேரை வந்து காய வைக்கலான்னு சொல்லிட்டு ஹேர் கை தூக்குனீங்க, சரட்டுன்னு இறக்கி எடுத்து
இந்த ஏரியா வேறு நான் மறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏற்றுறீங்க, திருப்பி இறங்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது கூட போராடிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றான். நீ போய் குழி, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அதே தான் பார்த்துட்ருக்கீங்க. கடைசியாக டென்ஷனாகி உங்கள் தலையில் இருக்கிறதுக்கு பன் போட்டுட்டு இங்கே போட்டு இதை பிடிச்சி இழுத்து ஏற்றுறீங்க. சட்டு இறங்குது. ஐயோ இந்த ரூமில் ஒரு ஊக்கு கூட இல்லை, இதை வேறு தேடி ஐயோ வெறும் 2 ஊக்கு வச்சுருக்காங்க, 2 ஊக்கு வச்சு மயிரா பிடுங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ கோவம். உங்கள் அம்மாவை திட்டுறீங்க, உங்கள் அத்தையை திட்டுறீங்க, அம்மட்ட பேரும் திட்டிகிட்டு இருக்கீங்க. ஜேகே குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு இன்னும் என்னடி பண்ணுறேன், எனக்கு ஊக்க வேணும், இது இடுப்புக்கிட்ட நின்னே தொலைய மாட்டேங்குது, எனக்கு கடுப்பாக இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்போ ஊக்கு எதுக்கு அப்படின்றான். இது இப்போ இங்கே வச்சு பின் பண்ண வச்சு ஒழுங்காக நிற்கும். சரி நான் போய் அம்மாட்ட வாங்கிட்டு வரேன். சரி போய் தொலை அப்படின்னோடனே ஜேகே வந்து வெளியே போய்ட்டு உங்கள் அம்மாட்ட வந்து வாங்கிட்டு வந்துட்டான். இந்தப்படி ஊக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊக்கை வாங்கிட்டு திரும்ப நின்று குத்த ட்ரை பண்ணிங்க. குத்த மாட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கையில் பார்க்குறீங்க, உங்கள் கையில் குத்திட்டீங்க, கையிலேருந்து ரத்தம் வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அழுகையும் ஆத்திரமுமா வருது. ஜேகே தயவு செய்து போய் எங்கள் அம்மாவை கூட்டுவா, எனக்கு கடுப்பாக இருக்குது. இப்போ என்னடி ஆச்சு உனக்கு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை நீட்டுறீங்க, கையில் ஊக்கு குத்தி ரத்தம் வருது. என்னாச்சுடி, ஐயோ அந்த ஊக்க குத்து ட்ரை பண்ணி என் கையில் தான் குத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகிட்ட கையை காட்டிகிட்டு இருக்கீங்க. ஜேகே டக்குன்னு அதை கொண்டு வந்து வாயில் வச்சுட்டு லைட்டாக சக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் சிக்கி பார்த்துட்டு சிக்கி என்ன பண்ணுற, நீ ரத்தம் வருதுன்னு சொன்னீங்களா அதான் சக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லைட்டாக நல்லா சக் பண்ணுறான். அதாவது உங்கள் ஒரு ஃபிங்கர் அவன் மவுத்துக்குள்ளேயே பேசுனீங்க. ஜிக்கி என்ன பண்ணுற, கை விடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை எடுத்துறேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி நான் வேணா குத்திடவா, என்ன சொன்னேன், நான் குத்திடவான்னு கேட்டேன். டே அண்ணா நீ வெளியே போடா. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் ஒன்றும் அண்ணன் கிடையாது, அண்ணனா நான் அங்கே ஊக்கு குத்திவிடவானே கேட்டிருக்க மாட்டேன், அண்ணன் இல்லைங்க வந்தானே கேட்குறேன். நீ என்ன புதுசாக பேசுகிற, நிப்போ இப்போ அம்மா வர சொல்லு, நான் குத்தி விட்றேன்டி. சிக்கன் நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜேகே பிடிச்சி தள்ளிட்டீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போய்ட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்டுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறான் இவன், நான் குத்துடுவேன் அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்குறீங்க. அந்த ப்ளவுஸோட சேர்த்து வச்சு அதை குத்தணும். எங்கேயா அதுவும் நான் அண்ணா இல்லையா, என்ன சொல்கிறான்னா அண்ணான்னு கூப்பிட்டப்பெல்லாம் அமைதியாக தானே இருந்தான். இப்போ நம்ம அண்ணன் இல்லைங்கிறான், புதுசாக பேசுகிறான், புதுசாக பார்க்குறான். அது இவன் பார்வை ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லவே இல்லை, வர ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போ ஏதோ சம்திங் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தான் யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உள்ளே வந்திருப்பாங்க. எதுக்குடி கூப்பிட்டேம்மா, இதை பாருமா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை குத்தி விட்டு ஏண்டி இது குத்த உனக்கு நான் வரணுமா, ஏன் உன் புருஷன் குத்திட மாட்டானா. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இங்கே பாரு அவ்வளோதான் உனக்கு மரியாதை, போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. பாரு இந்த அம்மா நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி போயிட்டீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் அத்தை வந்து காஃபி கொடுத்துருப்பாங்க. உங்கள் அம்மா சரி நான் வீட்டுக்கு போகிறேன்றாங்க. அப்புறம் எதுக்கு வந்த, ஒன்றை பார்க்க ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. என்ன பாசம் மற்ற எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மினி இறங்கி வரா. அவளால் இறங்கி வரவே முடியல. அங்கே ஜிமின் தான் பொறுமையாக கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கான். பார்த்து வாடி, இன்னொன்று நொட்டுக்கவே முடியல, உன்னை வந்து கொள்ள வரேன் பாருண்ணா. சரி அப்புறம் பண்ணிக்கலாம், வாய மூடு, இப்படி கூட பேசாத, எனக்கு இரிட்டேட் ஆகுதுட்டு ஜிமின் நீ பண்ணுறதெல்லாம். எத்தனை தடவை சொல்கிறதுனா சண்டைக்கிட்ட அது கீழே எல்லாரும் இருக்காங்க. கேட்குதா இல்லையா, கேட்குது அவங்க பேசுகிறதுலாம் எனக்கு நல்லா கேட்குதான்னு எனக்கு உன் மேலே செம்ம காண்டாது தெரியுமா. ஷோ எனக்கு வலிக்குதுடா, சின்ன வேணா திணிக்குவா, ஒரு மயிறு பிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எழுதுறா. இப்போ என்னத்துக்கிட்டே எனக்கு திட்டுறேன். ஜிமின் தயவு செய்து வாயை மூடு ஜிமின், எனக்கு வலிக்குது ஜிமின், ஏன் வலி எனக்கு தான் தெரியும், இப்போ நீ வாயை மூடிட்டு வரியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் பொறுமையாக வந்துட்டுருக்கான். ஒரு வழியாக இறக்கி விட்டுட்டு சரி நான் போகிறேன் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒயன்கிட்ட உட்காந்துட்டா. என்னாச்சுடி இந்த கடி கடிக்கிற, ஒன்றும் கடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்டாக உட்காந்துருக்கா. அப்புறம் ஏன் மூஞ்சி எப்படி இருக்குது, நிற்கிதுடி நீ வேறடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மினி மூஞ்சி வைக்கிறான். நைட்டு கேட்ட சவுண்டுக்கே தெரியும் மேடம்க்கு நல்லா வலிக்கணும். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா, என்னத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் மினியை பார்க்குறீங்க, எவ்வளோ வலிக்கும்னு. ஷோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாவில் விழுந்துட்டா. பார்த்துடி அனுப்போடி அப்படின்னு சொல்லிட்டு மினி படுத்துருக்கான். ஜிமின் வந்துட்டு என்னடி காஃபி கொண்டு வந்திருக்கேன், அங்கே வைடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போய் அவன் பாட்டு கூலாக உட்காந்துருக்கான். அவன் கூலாக இருக்காண்டி, இருப்பான் அவனுக்கு என்ன அப்படின்னு. என்ன ஜிமின் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்க்குறான். ஜேகே வந்துட்டு உங்கள் ரூமை ஃபஸ்ட்டு சவுண்ட் ப்ரூஃபாக மாத்திரம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூலாக வந்து இன்னொரு சேரில் உட்காந்துட்டான். நீங்கள் சிக்கி பார்த்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜிமின் ஜேகே பார்த்துட்டு வரும் சவுண்ட் ப்ரூஃபாக மாற்ற வேணாம்னு நினைக்கிறேன், திருப்ப மாற்றிக்கோங்க. டே ஜிமின் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்க்குறான். வாயை மூடிட்டு அந்த காஃபியை மட்டும் குடிக்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து குடிக்கிறான். நீங்கள் மூஞ்சி முகரையும் பாரு, அண்ணன் தம்பி எப்படி பேசுகிறாங்க பாரு, முகரக்கட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அத்தை வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க. மினி தான் ரொம்ப டயர்டாக இருக்கா.
மினி வந்துட்டு அத்தை நான் ஹெல்ப் பண்ணவா இல்லைம்மா நீ போய் உட்காந்துக்கோங்கம்மா என்னத்தை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினி வரா. பட் மினி நான் நிற்கவே முடியல. நீங்கள் இங்கே பாரு நிற்க முடியல, நீ ஹெல்ப்பே பண்ண வேணாம். எங்கள் அத்தை கேட்கவே கேட்காது. இதுக்குடி நீ தான் வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க அது எப்படின்னு சொல்லிட்டு மினி வந்து பார்க்குறான். என்ன மினி நான் என்னை யாரோ மாதிரி பார்க்குறீங்களோ, ஐயோ அத்தை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மினி வந்து அதுக்கப்புறம் சிலிண்டர் தொங்க கூட உட்காந்துட்டேன். நீங்கள் உட்காந்து சவரால் தான் பேசிகிட்டு இருக்கீங்க, வேலையெல்லாம் செய்யலை. எவன் செய்வான் போ நீயே செய்ய அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுருக்கீங்க. மினியும் ஜிமினும் தான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. பட் உங்களையும் ஜேக்கையும் பார்த்தா ஜேக்கே வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் பட்டாடே உன் சைடு நான் திரும்பினாதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டு கோயிலாக தின்னுட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கிடையே அப்படியே போயிருக்கோம். மினியும் ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் நீங்களும் ஜேக்கே ரொம்ப நார்மலாக இருக்கீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் அத்தை கூட தான் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஜேக்கே அவன் பாட்டுக்கும் இருக்கா, நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. அப்படியே தான் இருக்கு உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு. அடியே என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. நீ என்னடி டயர்டாக இல்லாமல் நீ பாட்டு கலையிற, மேடமுக்கு டயர்டாக இல்லையோ. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு என்ன செஞ்சோம் டயர்டாக இருக்கா, என்ன செஞ்சோன்னா இல்லை எனக்கு புரியல, என்ன நைட்டு எதுவும் நடக்கலையா. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு நடக்கும்னு நீ நினைக்கிற. உங்கள் அத்தை நிமிஷம் அப்படி சைலண்ட்டாக உங்களை பார்க்குறாங்க. என்ன லுக்கு என்னடி சொல்கிற, எதுவுமே இல்லையா. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் என்னை கட்டி கொடுக்காதீங்க, எதுவுமே நடக்காது. நீங்கள் தான் கேட்காத, நீங்கள் வந்து எதுவுமே நடக்காதுன்னு வேறு எதுவும் நினச்சிட்டிங்க போல. நான் எல்லாத்தையும் தான் சொன்னேன், எதுவுமே இப்போதைக்கு இல்லை, இந்த ஜென்மத்தில் நடக்காது. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு பார்க்குறேன் 2 மாதம் ஆகட்டும் அப்புறம் பார்க்குறேன்டி இந்த வாயை. பாரு 2 மாதம் கழிச்சு இப்படித்தான் இருப்பேன், கிளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வேலையை பார்க்குறாங்க. வாயை பற்றி இந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அன்றைக்கிட்டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜேக்கு வந்து கிளம்பிட்டுருக்கான். எங்கே போகிற பாட்டு சென்டாக்கா டே அண்ணா அவனே தான் கேட்குறேன். ஜேக்கு உங்களை பார்த்துறீங்க அப்புறம் இன்னொருத்தரும் அண்ணான்னு சொன்னால் மூஞ்சி உடச்சிடுவேன். ஓகே சரி சொல்லு எங்கே போகிறேன். ஆஃபீஸ் போகிறேன். ஓஹோ சரி ஆஃபீஸ் போய்ட்டு நீ வரப்போ உங்கள் ஆஃபீஸ்கிட்டேருந்து வரப்போ அங்கே ஒரு கெஃபே இருக்குல்ல, அங்கே கேக் சூப்பராக ஓகே. ஏன்னா ஜிமின் எனக்கு பொதுவாகவே வாங்கிட்டு வருவான். இப்போ ஜிமினுக்கு வேறு கல்யாணம் வச்சு வாங்கிட்டு வருவானான்னு தெரில. நீ வாங்கிட்டு வரியா எனக்கு, நான் எதுக்கு உனக்கு வாங்கிட்டு வரணும், என்னெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. ஜிகே ப்ளீஸ்டா வாங்கிட்டு வாடா. ஜிகே உங்களை பார்த்துட்டு நல்லா முடியாதுன்னு போகிறான். ப்ளீஸ்டா அப்படின்றீங்க. அவன் பாட்டு கிளம்பிட்டான். நீங்கள் வேற மாட்டேன். ஜிமின் என்னடி அப்படின்னு சொல்லி ஜிமின் உங்களை பார்க்குறான். எனக்கு கேக் வாங்கிட்டு வரியா. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஓகே அப்படின்றா. ஜேக்கி பார்த்துட்டு இங்கே பாரு உன் பொண்டாட்டிக்கு நீ செஞ்சால் போதும். ஓகே மினி உனக்கு ஏதாவது இல்லை ஜிமின் எனக்கு எதுவும் வேணாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கிளம்பிட்டான். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு இங்கே பாரு நீ வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டா நீ பாட்டு மூடிட்டு இருக்க வேண்டியதானே. ஜிமின்ட்ட தானே கேட்குறேன் உனக்கு என்ன. நல்லா வாங்கிட்டு வர முடியாது, அவனே வாங்கிட்டு வர விட மாட்டேன். ஏன் நான் தான் உன்கிட்ட கேட்குறேன் நீயும் வாங்கி தர மாட்டேங்கன்னா அவன் வாங்கி தர சொல்கிறதுக்கு வேணாம். என்னடா நீ நினச்சிட்ருக்க. நீ என்னை ஃபர்ஸ்ட் அண்ணான்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லி நான் உனக்கு கேக் வாங்கிட்டு வரேன். அது ரொம்ப கஷ்டம். நான் அண்ணா தான் கூப்பிடுவேன், எனக்கு அதுவே பழகிச்சு. இங்கே பாருடாண்ணா எனக்கு 2 கேக் பீஸ் வேணும், கேக்கே வாங்கிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஐயோ ஜிமினா நீயாச்சும் வாங்கிட்டு வாடா, எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறான். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அத்தை அவனை எதுக்குடி நீ அண்ணான்னு கூப்பிட்றேன். நான் அண்ணன் தானே கூப்பிட்டேன், நினைப்பேன் அப்படி தான் கூப்பிடுவேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. அத்தை நீ சொல்லு, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை பாட்டுக்கு போகிறாங்க. உங்களுக்கு ஐயோ ஏன் இப்படி குடும்பத்தோட கடுப்படிக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. ஜிமினோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஜேக்கியோட ஃபேஸ் டோட்டலி ஆப்போசிட். ஏன்டா மூஞ்சி எப்படி வச்சுருக்கா. ஒன்றும் இல்லை. ஏண்டா அண்ணான்னு கூப்பிட்றா, இரிட்டேட் ஆகுது தெரியுமா எனக்கு. சரி விடுடா, நார்மலாக கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்ருப்பா. நார்மலாக கூப்பிட்ற மாதிரி எப்படி கூப்பிட முடியும். இப்போ அவளோட ஹஸ்பண்ட் தானேண்ணா, இல்லாட்டி நான் இன்னும் ஜேகேனாச்சும் கூப்பிடல. அண்ணா மூஞ்ச பாரு, எனக்கு செம்ம காண்டாகுது. சரி விடுடா, அவளுக்கு புரியவே மாட்டேங்குது தெரியுமா. அவளை நான் எப்படி பார்க்குறேன்னு கூட. இதே அவள் பாட்டுக்கு இருக்க கிறுக்கி மாதிரி சரின்னு கிறுக்கியாக இருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை திட்டிகிட்டு இருக்கான். ஜெமீன் சிரிச்சிட்டேன்னு லைட்டாக கிறுக்கிதானடா, கிறுக்கிதான் லைட்டாக கிறுக்கிதான். அவ்வளோ போய் எனக்கு பிடிச்சிருக்க பார்த்தியா, மொத்தம் என் பற்றியும் சிரிப்பாங்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி தன்னை திட்டிக்கிட்டு இருக்கான். நீ தானே அம்மா கிட்டே கேட்ட எனக்கு அவள் தான் வேணும்னு. ஆமாம் அம்மா அதுக்கோ அவள் உன்னை அண்ணன்னு கூப்பிட்றதுனால நான் வேறு பொண்ணை பார்க்குறேன்னு தான் சொல்லிச்சு. நீங்கள் தான் எனக்கு அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ நம்ம இந்த படம் புலம்புற மாறிடுவா, இல்லை பார்த்தா புரியும்னு நினச்சேன். அவளுக்கு புரியவே புரியாது போல். எப்படி பார்க்குறேன்னு கூட தெரியுமா. அவள் இது வரைக்கும் நீ எப்படி பார்க்குறேன்னு கண்டுக்கிட்டதே இல்லை. அது என்னமோ உண்மை தான். நான்லாம் எப்போவுமே அவளை ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். அவள் தான் ஆனால் இன்னுமே நான் ஒரே மாதிரி பார்க்குறான் அண்ணான்னு சொல்லி காண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை பற்றி திட்டிகிட்டு இருக்கான். ஜிமின்ட்டு அது ஒரு லூஸு தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக 2 பேரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆஃபீஸில் போயிட்டு ஜேகேக்கு மனசே ஆறல. ஏன்னா இப்படி பண்ணுறாளோ, அண்ணான்னு கூப்பிட்றாளே கடுப்பாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் நைட்லேயே இருந்தாச்சும் அண்ணான்னு கூப்பிடுவானா, மூஞ்சி பாரு ஒரே பாருன்னு சொல்லி உங்களை பிடிச்சி வறுத்து எடுத்துகிட்டு இருக்கான்.
அப்படியே எனக்கு நைட்டாக இருக்கும். 2 பேரும் உள்ள வராங்க. நீங்கள் ஆர்வம் போய்ட்டு ஜிமினா கேட்க வேண்டிய என்னடியா ஜிமின் உங்களை பார்த்துட்டு கேக்கா நான் தான் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஐயோ ஜிமின் லூஸா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் பின்னாடியே போகிறீங்க. அவங்க பின்னாடி தான் ஜேகே உங்களை பார்த்துட்டே வராங்க. நீங்கள் பட்டு கூலாக போயிட்டுருக்கீங்க. ஒரு சாரீ கட்டியிருக்கீங்க. இன்றைக்கும் பின்னு குத்த முடியல போடாமல் ஏறேன் நான் பின்னே குத்துறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க இப்போ பயங்கரமாக தெரியுது. அந்த ரெட் கலர் சாரிக்கு நல்லா வெள்ளையாக எட்டி பார்க்குது. கண்டுக்காமல் அலையிறா போரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக பார்த்துட்டு சிரிச்சிட்டு அவன் பாட்டு கிச்சன் போயிட்டான். அம்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடி ரூம் வரைக்கும் போயிட்டீங்க. ஜிமின் அப்படியே திரும்பிட்டேன். அடியே நான் ரூமுக்கு போகிறேன்டி. இப்போ ரூமுக்கு போனால் என்ன நான் வந்தால் என்ன? ஹே ரூமில் என் முன்னாடி இருக்கா நீ வெளியவே நில்லு. சிம்னா சிம்னா என்ன சொல்கிறேனே என்ன வெளியே நில்லு. இருடாமல் எங்கள் அத்தைட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறோன்னு உங்கள் அத்தைட்ட போய்ட்டு இங்கே பாருங்க அவன் உன் மாவே நான் ரூம் மட்டும் வெளியே நிற்க சொல்லிட்டா அதெல்லாம் நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சண்டை கட்டுட்ருக்கீங்க. அடியே மினி ரூமுக்குள்ளே இருக்காடி அதனால் ஒரு வேலை வெளியே நிற்க சொல்லியிருக்கலாம். ஏன்டே இப்படி பண்ணுற? ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்போ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு வாயை மூடிட்டு நில்லு. இப்போ எதுக்கு நீ குதிக்கிறா? நீ வாயை மூடு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க உங்கள் அத்தை விட்டு. சரி விடு ஜிமின் வந்து நான் கேட்குறேன் எதுக்கு அவளை வெளியே நிற்க சொன்னேன்னு. போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் எனக்கு மனசே ஆகலை. ஜிமின் ரூமுக்குள்ள வந்து நீ மினி வந்துட்டேன். இப்போ எதுக்கு அவளை வெளியே நிற்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் துணி மடிச்சிட்டு இருந்திருப்பா. அவள் காதில் விழுந்திருக்கும். எதுக்கு நீ அதுவா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கிறான். கேக்கா எனக்கு வாங்கிட்டு வந்தியாடா நீ? நான் வாங்கலை ஜேகே வாங்கினான். அப்போ ஜேகே நான் அவள்கிட்ட கொடுத்துட்டு வரலையா அங்கே தூக்கிட்டு வந்திருக்கா நீ? அவன் கொடுக்கலாம் கொண்டு போய் உன் ரூமில் வைங்கன்னு சொன்னான். இந்த குட்டி சத்தம் பின்னாடியே வந்துச்சுன்னா எடுத்து வச்சேன்னா போதும் உடனே எனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு குதிக்க ஆரம்பிச்சிடும். அதான் சரி உள்ள வச்சேன். அதனால் அவளை வெளியே போன்னு சொல்லியிருக்கவனா அவளுக்கு மனசே ஆகாது. சரி விடே இப்போ அதில் என்ன? அப்போ இந்நேரம் போய் உங்கள் அம்மாட்ட தாமதம்னு குதிச்சிட்ருப்பா. சொல்லிட்டாம்மா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து மினியை பார்க்கலாம். என்ன பார்க்குறேன் டே பார்வை மாத்திரேன் கண்ணை நோண்டிடுவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். பொண்டாட்டி டே கோழி குஞ்சு கையே விடுறா. என்ன டே குட்டி கோழி குட்டியா இல்லை அது நான் போகிறேன் கையை விடு. வயன் புலம்பிட்டுருப்பா நான் போய் அவகிட்ட பேசுகிறேன். அப்புறம் 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 நீ கிட்ட வராத வேணான்றியா? நைட்டு பார்த்துக்கலாமே கீழே எல்லாரும் இருக்காங்க அந்த சொன்னடின்னு சொல்லிட்டு மினி கேட்டால் சிரிக்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருப்பா. நீங்கள் கீழே இங்கே மினி வந்தனே பார்த்துட்டு புலம்புறீங்க. இங்கே பாருவும் புருஷன் ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டான். இவ்வளோ நாள் அந்த ரூமுக்குள்ளே தான் நான் கிடந்தேன். எத்தனை நாள் அந்த ரூமில் நான் தூங்கியிருக்கேன். வாயை மூடிட்டு இருந்தால இன்றைக்கி நான் உள்ளே வர வேணான்னு சொல்லிட்டேன்ல. நீ கல்யாணம் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டை மாற்றிட்ட அப்படின்றா. என்னடி நான் எங்கடி மாற்றினேன்? அவன் தானடி மாறினான். ஆனாலும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை ஏன் உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முதல் நாள் கூட நான் அந்த ரூமில் தாண்டி படுத்துவோனேன். அப்போ கூட நான் ஒரு வார்த்தை சொல்லலை. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீலிக்கடியெல்லாம் வடிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ரொம்ப நடிக்காதடி நீ வாயை மூடண்ணா. ஜேகே எப்படி உங்களை பார்க்குறவங்க அத்தை பார்த்துட்டு ஏன்டி ஸோ அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பாருங்க. ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிருக்கேன். ஏன்டி அப்போ நான் அண்ணான்னு கூப்பிட்றேன். நல்லா இருக்கடி நல்லா இருக்கும். அண்ணா பயங்கரமாக காண்டாது. மட்டும் அண்ணான்னு சொல்கிறேன். நான் அண்ணான்னு சொல்லாடி உன் புருஷன் அதனால் நான் அண்ணான்னு சொல்கிறேன். அதுக்குன்னு நீ அண்ணான்னு சொல்லுவியா அப்படின்ற நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். முஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு போகிறாங்க. மினி அப்படின்னு சொல்லிட்டு மினி பின்னாடியே ஓடுறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் பாட்டு கூலாக பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேகே அண்ணா ஏதோ உன்ட்ட பேசணும்னு நினைக்கிது போல். அண்ணன் உன்னை பார்த்துட்டே இருக்குது. பட் நீ பாட்டுக்கு இருக்கா. நான் அவன் மேலே கோவமாக இருக்கேன். என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் பின்னாடி வந்து உட்காரான். நீங்கள் நான் வந்து உட்காரு உன் மேலே செம்ம கானில் இருக்கேன். நான் கேட்டேன்ல நீ வாங்கிட்டு வரல. ஸோ நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். ஓகே கோவமாக இருந்துக்கோ. ஜெக்கி என்ன ஜெக்கி ஜஸ்ட் ஒரு பீஸ் கேக் வாங்கிட்டு வர மாட்டியா நீ? ஃபர்ஸ்ட்டாக நான் கேட்குறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து நிற்பேலாம். அடிக்கடி வாங்கிட்டு வருவேல. ஜிமின் கூட வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் தான். இல்லை எனக்கு வாரத்துக்கு 4 நாள் 5 நாள் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இன்னைக்கு நானே ஆசையாக கேட்டேன் வாங்கி தரல. என்ன ஜெக்கி ஜெக்கி உங்களை பார்த்துட்டு நீ அண்ணா வா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி எதாச்சும் போகிறீங்க. அப்போ என்னாலே முடியாது. சரி கேக் வாங்கிட்டு வா அண்ணன் கூப்பிடல நாளைக்கு வாங்கிட்டு வரேன். போடா அண்ணா. என்னது போடா அண்ணா நாளைக்கு ஒன்று நீ கிளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டே உங்களை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் மூஞ்சி பாருங்க அவரே பாருங்க திருப்பி திட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அன்றைக்கி அப்படியே நைட்டு ரூமுக்கு போயாச்சு. ரூமுக்கு போயிட்டு அந்த கேக்கை வாங்கிட்டு வரலையே. ஜேகே உங்களை பார்த்துட்டு புலமாமல் படிடி கேக்குன்னு ஐயே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வேலையை பார்த்துட்ருக்கானுங்க. அந்த ஒரு கேக் பீஸை வாங்கிட்டு வந்தேன். ஐயோ வாயை மூடுமா தாய முடியலனால அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் தூக்கிட்டு வெளியே போயிட்டான். இப்போ கேக்கு கூட வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி புலம்பிகிட்டே இருக்கீங்க. ரூம் லைட்டை போடுறோம். நீங்கள் என்னத்துக்கு இப்போ லைட்டு போடுறோம்? நான் படுத்திருக்கேன்னு தெரியுதுல லைட் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போர்வை தலையோடு போத்திக்கிட்டீங்க.
உனக்கு வேணுமா வேணாமா, என்ன வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த போர்வை எடுத்து பார்த்தா ஜேகே கேக்கோட நிற்கிறான். கேக்கா? ஆமாம். கண்ணில் அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கேன். நீங்கள் குடு 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 குடுன்னு சொல்லிட்டு ஜேக்கிட்ட ஓடியாடுறீங்க. உட்காருடி, நான் அங்கே தாண்டி எடுத்துகிட்டு வருவேன். சிச்சே வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை பிடிச்சி கொண்டு வந்து பெட்டில் உட்கார வச்சிட்டிங்க. நீங்கள் பக்கத்தில் வந்துட்டு கேக்கு கொடு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஒரு கேக் கொடுக்குறா. நீங்கள் கேக் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தியா? கேக் தானடி கேட்டேன். அது கேக் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னு கேட்டேன். ரசமலாய் வாங்கிட்டு வரலையா? ஜேகே எப்படி உங்களை பார்த்து லைட்டாக மறைக்கிறான். அது அந்த கடையில் ரசமலாயே நல்லாயிருக்கும். கேக் ஒரு பீஸு 2 ரசமலாய் நைட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்கிட்டு வரலையா? கேக்கு தின்னு. சரி கூட கேக் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கேக் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜேக்கன் திருப்பி வெளியே போகிறான். ரசமலாயும் வாங்கிட்டு வந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சரி வாங்கிட்டு வரல, என்ன பண்ணுறது, இன்றைக்கி நமக்கு பிடிச்சது கேக்கு தான். ஓகே நாளைக்கு பேசி ரசமலாயை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இந்த கேக் சாப்பிட்டுருக்கீங்க. ஜேக்கே வந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம கொடுக்கலாம். என்னதேன்னு சொல்லிட்டு கண்ணில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். வாங்கி பார்த்தா ரசமலை. இதுவும் வாங்கிட்டு வந்தியா? மூஞ்சில் பாரு 32 பல்லையும் காட்டுறான். சரி விடு 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 அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருப்பி உட்காந்து ரசமலாய் சாப்பிட்டுருக்கீங்க. கேக்கு ஃபுல்லாக சாப்பிட்றேன். சாப்பிட்றேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நீ தொடாத, அது வேஸ்ட் ஆகாது. சரி தின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் கேக்கே சாப்பிட்டுட்டு ரசமலாய் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க. நைட்டு நல்லா சோத்து முக்குன்னு முக்கிட்டு தானே வந்து எப்படி உங்களால் இதெல்லாம் திங்க முடியுது? கண்ணு வைக்காதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பல்லு விளக்க போயிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடியே புதுசாக இருக்குது சொல்லாமலே பண்ணுற. இங்கே பாதியில் ஷெட்டை வழி வந்துச்சு, அதான் நானே போய் பல்லு விளக்குறேன். அதானே என்னடா எலி அம்மனமாக ஓடுதேன்னு பார்த்தேன். எங்கே எலி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஒன்றை தாண்டி சொன்னேன். எக்ஸாம்பிள் எலி அம்மனமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். என்ன சிரிக்கிறான் அந்த பண்ணி பையன், ஆனால் அழகாக தான் இருக்கும். சரி நம்ம பல்லு விளக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லு விளக்கிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து பெட்டில் படுத்துருக்கீங்க. நீங்கள் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் நேரம் பார்த்தா உங்கள் ஹிப்பில் யாரும் வந்து கை போடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா தொங்கிருப்பீங்க. அதுவும் உங்கள் சாரீ வேலை நல்லா இறங்கியிருக்குமா, எப்படி பேட் ஸ்கின்னில் வைக்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை போர்வைன்னு நினச்சிட்டு கொஞ்சம் மேலே இழுக்க ட்ரை பண்ணிங்க. அது போர்வை இல்லை, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அது ஜேகேவோட கை. இவன் கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டேட்டோடு இருக்க அந்த ஹேண்டு. இந்த டேட்டோலாம் அழகாக இருக்கும், ஆனால் வலிக்கும். இந்த பக்கி எப்படி போட்டுச்சுன்னே தெரியல, போட்டு வச்சுருக்கு. எனக்கும் டேட்டு போடணுன்னு ஆசை தான், ஆனால் எங்கே வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. இவங்கிட்ட தான் கேட்கணும், இவ்வளோ டேட்டு போட்டிருக்கான்ல நீ மட்டும் போட்டில எனக்கு வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி போடணும். ஆமாம் போராட்டம் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் மைண்டில் பேசிகிட்டே வந்துட்டு பொறுமையாக ஜேகே பார்த்துட்டு பாரு கையை தூக்கி எங்கே வச்சுருக்கான்னு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை எடுக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சினிங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டான். பின்னாடின்றவன் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு க்ளோஸில் வந்துட்டான். ஸோ அவனோட ஹார்ட்டான ப்ரீத் அப்படியே உங்கள் நெக்கில் படுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவன் ஹேண்டை பிடிச்சிட்டு போய் பொறுமையாக நீங்கள் திரும்பிட்டீங்க. நீங்கள் திரும்பினதில் அப்படியே உங்கள் லிப்ஸ் அப்படியே ஜேக்கோட லிப்ஸ் மேலே உரசி இருக்கும். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. பட் ஜேகே வந்துட்டு அப்படியே அவன் லிப்ஸை லைட்டாக மூவ் பண்ணியிருப்பான். உங்கள் லிப்ஸை நீங்கள் எடுக்கவே இல்லை, அதுங்காட்டியே அவன் மூவ் பண்ணுவோம். உங்கள் லோவர் லிப்ஸ் அப்படியே அவனோட லோவர் லிப்ஸோட லாக் ஆகிடுச்சு. உங்கள் லிப்ஸை லைட்டாக ஒரு லிக் பண்ணி அப்படியே லைட்டாக ஒரு பைட் பண்ண மாதிரி விட்டுருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உறிஞ்சு போயிட்டீங்க. தூக்கத்தில் தான் இது அவன் கேஷுவலாக தான் பண்ணியிருப்பான். தூக்கத்தில் அவன் லிப்ஸில் என்னமோ படுதுன்னு நினச்சா அவன் அப்படி பண்ணியிருப்பான். ஆனால் அதில் மாட்டினது என்னமோ உங்கள் லிப்ஸு மட்டும் இல்லை, உங்கள் ஹார்ட் பீட் பட்டன்னு அடிக்குது. என்ன பண்ணா இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே டபால்னு எந்திரிச்சிட்டிங்க. படுக்கலாம் நான் எந்திரிச்சு ஓடிக்கிட்டீங்க. ஓடி போய் அந்த ரூமில் ஒரு பால்கனி நிற்கணுன்ட்டு என்ன நடந்துச்சு, என்ன பண்ணா லிப்ஸ் அவன் பைட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்தா லைட்டாக பைட் பண்ணியிருப்பேன்ல, அது வேறு உங்களுக்கு தோணுது. என்ன என் லிப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸே பார்த்துட்டு இவனை வச்சுட்டு தூக்கத்தில் தான் பண்ணோம், ஆனால் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. அவன் திருப்பி அவன் லிப்ஸ் ஒரு மாதிரி வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஷோ கையை இங்கே வச்சுருக்கோம், என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. கொஞ்சம் நேரம் உங்களுக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா தள்ளிப்படுத்து ஒரு பெட்ஷீட்டை தூக்கி நல்லா மறைச்சி அங்கே நிறுத்து மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தலைவாணி வச்சிட்டிங்க. தானே தாண்டி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா தூங்குறீங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ் போகுது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பீரியட்ஸ், உங்களுக்கு செம்ம ஸ்டொமக் பெயின், உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ஹெவியாக தான் ஸ்டொமக் பெயின் வரும். அது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஜேகே வந்து ஆஃபீஸ் போகல. என்ன நீ ஆஃபீஸ் போகலையா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்கான்.
எப்போ விட இன்னைக்கு இந்த தடவை ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்று அமைக்க பிடிச்சி படுத்துருக்கீங்க. இரு நான் வரேன், எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஜெக்கி பார்க்குறீங்க. வர ஒரு 10 நிமிஷம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட்டை போத்தி படுத்துருக்கீங்க. கண்ணிலேருந்து தண்ணி அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு வலி தாங்காமல். இவ்வளோ வலிக்குது, காலும் வலிக்குது, முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நீங்கள் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கண்ணை மூடி கண்ணிலேருந்து இப்போ டேர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே கண்ணை மூடி படுத்து தூங்கின மாதிரி இருக்குது. ஜெக்கி உங்களை பார்த்துட்டு அயன் அயன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்க காலை டச் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தந்து ஜெக்கி பார்க்குறீங்க. இந்தா என்னது இது? மோர் லைட்டாக உப்பு கொஞ்சம் நிறையா போட்டு குடிச்சா ஸ்டொமக் பெயின் இருக்காதுன்னு அம்மா சொன்னாங்க, அதான் போட்டு வந்தேன். ஓ, மினிட்ட போட சொன்னால் அவளே போட்டிருப்பாளே. இல்லை மினி ரூமில் தூங்கிட்டு இருக்கா, தான் நான் போட்டு வந்தேன். ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணிங்க. எந்திரிக்கவே உங்களை அவ்வளோ வயிறு வலி ஜெக்கி இருடி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்களை எழுப்பி உட்கார வச்சுட்டு இந்தபடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த மோரை குடிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அமைதியாக படுத்துருப்பீங்க. ஜிமின் வந்து ஒரு ஃபைல் கேட்டு ஜேக்கி கால் பண்ணியிருப்பான். என்னடா போ வரேன்னு சொன்னால் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல, வேலை இருக்குடா தான் வரல. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அவன் சொல்ல பதில் சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்படியே என்னடா உனக்கு வீட்டில் வேலை, எனக்கு ஸ்டொமக் பெயின் அதனால கூட இருக்கேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபோன் வச்சுருப்பான். அங்கிட்டு ஒரு ½ hour கழிச்சு பார்த்தா ஜிமின் வரான். என்னடா வந்துட்டேன்? அந்த ஃபைலை முடிச்சுட்டு நான் தான் இருந்தேன். இந்த வாயின்னு கேக் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு? அதான் ஸ்டொமக் பெயினாக இருக்கப்போ கேக் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாளா, அதான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துருந்துச்சா ஐப்ரோ ரைஸ் பண்ணி ஓ அப்படின்னு கேட்டுருப்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோயில் எடுத்துட்டு தூங்கிட்டு இருக்காளா? தூங்கிட்டு இருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வச்சுட்டு உட்காந்துருக்கான். எப்போ பார்த்தாலும் நீயும் அவ்வளோ அடிச்சுக்கிறீங்க, அப்புறம் என்ன உனக்கு அவன் மேலே அவ்வளோ பாசம்? அடிச்சுக்கிட்ட பாசம் இருக்கக்கூடாதா? எனக்கும் ஒரு பாண்டே அப்படி தான். அடிச்சுப்போம், நிறைய திட்டிப்போம், அவ்வளோ வாடா போடாம்பா. அதுக்குன்னு வயனை பிடிக்காது வயனை அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டா. வயன் எனக்கு ரொம்ப செல்லம், என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அவங்க தலையை கோதிடுறான். அப்படியா? ஆமாம், அவள் என்னை வந்து வாயார வேணா அண்ணன்னு கூப்பிடலாம், ஆனால் எனக்கு மனசாரவை என் தங்கச்சி தான், எப்போவுமே செல்ல தங்கச்சி. நானும் எக்ஸ்பெக்டே பண்ணலடா உன்னை கல்யாணம் பண்ணுவான்னு. நானே நினைக்கல, வேணான்னு சொல்லி ரொம்ப குதிப்பான்னு நினச்சி. பரவாயில்ல, கொஞ்சம் அளவாக குதிச்சா போல கட்டி வச்சிட்டாங்க. அது என்னமோ உண்மைதான், நல்லா பார்த்துக்கோ. ரொம்ப சேட்டை வாள் நிறைய பேசும். உன்னை அண்ணான்னு கூப்பிட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணுதில்ல. ஆமாம், அதுதான் மாற்றிக்கவே மாட்டேங்கிறா. சரி விடு, நானும் விட்டுட்டேன், எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல, அது ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துருப்பீங்க. அங்கே பார்த்தா ஜேகே வந்து உட்காந்துருக்கேன். அந்த சைடு பக்கத்தில் தான் ஜிமின் உட்காந்துருப்பான். நான் எப்போ வந்தேன்? அப்பையில் தான் வந்தேன். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை தூக்கி ஜிமினோட லேப்பில் வச்சுட்டு படுத்துக்கிட்டீங்க. ஜேகே உங்களையும் ஜிமினியும் தான் பார்த்துட்ருக்கான். ஜிமின் அப்படியே உங்கள் தலையை கோதிட்டுட்டேன்னு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு விரிச்சு அவனை பார்க்குறீங்க. ஜேகே சிரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு பத்தியா கேட்கணுன்னே ஆணு பல்ல காட்டுறா. இவ்வளோ நேரம் பல்ல பார்த்துட்டு படுத்து கிடந்தா, கேட்கணுன்னே இப்போ அது கண்ணில் அப்படி ஒரு ஆனந்தம். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு ரசமலாய் சேர்ந்து வாங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட வச்சிருக்கிறான். அப்படியே அப்படின்னு டக்குனு இந்த உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அந்த கேக் எடுத்துகிட்டு அந்த ரசமலாய் எடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு 2 சாப்பிட்டுருக்கீங்க. மினி பார்த்துட்டு ஜிமினி எப்போ வந்த? இப்போ தாண்டி வந்தேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஓ நான் ரூமில் தூங்கி எழுந்திரிச்சேன், வாய்ஸ் கேட்கும் வந்தேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டா. நீ மினி வந்து உட்காரா. ஜிமின் வந்து உங்களுக்கு ஓட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இப்போ பாறையும் பொண்டாட்டி மேலே பாயம் போகிறா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்க்குறான். நீ எனக்கு ஓட்டு, அவளுக்கு நீ நாடு இப்படி இருந்தால் கொஞ்சம் பொறாமல். மினி உங்களை பார்த்துட்டு ஆமாட்டி பொறாமல். நீ உன் புருஷன் விட்ட சொல்லாமல் என் புருஷன் விட்ட சொல்கிறீல, அப்போ பொறாமல் இருக்க தாண்டி செய்யும். இங்கே பாரு, உனக்கு புருஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு மாமா பையன். ஜிமின் உங்களை பார்த்துட்டு மாமா பையனா எப்படி புதுசாக சொல்கிற? இன்னும் முக்கியமாக சொல்ல மாட்டேன், ஹீஸ் மை மாமா. ஜேகே உங்களை பார்த்துட்டு மாமா. ஆமாம் இவன் என்னோட மாமா. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஏதா கர்மா அப்படி இப்படி சொல்லாதடி. என்னடா நீ எனக்கு மாமா தானே, மாமா தானே சொல்லணும். மாமா பையன் எந்த கர்மம் மாமா பையனா கம்மனேரடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கூட அடிச்சிட்டு இருக்கான். ஜேகே பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு இவன் கூட என் மாமா பையன். ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்ட்டான். இல்லை அவன் அண்ணா என்ன, நான் மட்டும் அண்ணா, அவனை மட்டும் மாமா பையன் மாமான்னு கூப்பிட்டா. இவனை கூப்பிட மாமன் என்ன மாமன் சொல்லாதடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்பெல்லாம் கூப்பிடாதடி. மினி வந்து அதை சொல்கிற கேட்டு சிரிச்சிட்டு ஏன் நீ அவளுக்கு மாமா தானே? ஐயோ அவள் வந்து என்னை அண்ணான்னு கூப்பிட்றது கூட எனக்கு வியர்டாக இருக்காதுடி, இந்த மாமான்னு கூப்பிட்ற அப்புறம் பயங்கர வியர்டாக இருக்குது, நீ வேறு அமைதியாரு. ஆமாம் அது என்ன உண்மைதான். அவள் உன்னை அண்ணான்னு கூப்பிட்டுட்டு எனக்கே அவள் மாமான்னு கூப்பிட்டா, மாமாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அன்றைக்கிட்டே அப்படியே போயிருக்கும். அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ வந்து ஜேகே வந்து வந்துட்டு நிறைய பேச ட்ரை பண்ணுறான். 2 பேரும் நிறையா பேசவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் வந்துட்டு அவள் அண்ணன் கலாய்க்கு தான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். முதயாச்சு அண்ணா வந்துட்டு அடிக்கடி நானும் பேசுகிற மாதிரி மாதிரியே பேசிகிட்டு இருந்தான். இப்போ வந்து அப்படி கிடையாது. அவன் அண்ணன் கூப்பிட்றது பிடிக்கலன்னு சொல்லவும் சரி கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்னு சொல்லி குறைச்சிருப்பான். ஆனாலும் அவனுக்கு கலாய்க்கணும்னு உடனே அண்ணன் அப்படின்னு வந்துடுவோமே.
அண்ணான்னு கூப்பிட்டேன்னா மண்டே உடச்சிருவேன். அண்ணா ஷோ அண்ணான்னு கூப்பிடாதீ அப்படின்னு சொல்லி அவன் சொன்னாலே திருப்பி அண்ணா 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 தான் கலாய்க்கிறதுக்கு மட்டுமே தான் அந்த வார்த்தை யூஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி 2 பேரும் சும்மா பெட்டில் படுத்து பேசிகிட்டு இருப்பீங்க. ஆமாம் உனக்கே நான் அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. சரி விட என் பேர் நீ அண்ணானே கூப்பிடு. அண்ணான்னு கூப்பிடணுமா? ஏன் கூப்பிடணும்? நீ அண்ணா கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவியா? எந்தனா புதுசாக இருக்கும்? ஏன் கூப்பிடணும்? நான் சைனீஸ் கற்றுட்ருக்கேன், உனக்கு தெரியுமா? தெரியும். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? சைனீஸில் அண்ணானா ஹஸ்பண்ட்னு அர்த்தம். நீ அண்ணானே கூப்பிட்டுக்கோ. அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி டைரியில் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்ருக்கா. அதை எடுத்து காட்டிட்டு பத்தியா அப்படின்றான். இனிப்பேர் நான் உன அண்ணன் கூப்பிட மாட்டேன். என்னாடி இனிப்பேர் நான் உன அண்ணன் கூப்பிட மாட்டேன். இனிப்பேர் நிஜாங்க மட்டும்தான். அண்ணன் கூப்பிட மாட்டேன். அண்ணன் கூப்பிடு. அப்போ இவ்வளோ நாளாக என்ன ஆசையாக நீ புருஷான்னு கூப்பிட்டு இருந்தியா? புருஷான்னு கூப்பிட்டேன். நான் அண்ணான்னு தானே கூப்பிட்டேன். ஹஸ்பண்ட் அண்ணான்னு கூப்பிட்றாங்களே அந்த இதில். அப்படி பார்த்தா இவ்வளோ நாள் என் பொண்டாட்டி, அதாவது 45 நாள்லேருந்தே இந்த புருஷன் தான் கூப்பிட்டுட்ருக்கா. எனக்கு தான் இவ்வளோ நாள் தெரியாமல் போயிருக்கு. அப்படிலாம் இல்லை, வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அடிக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு ஆனால் பாத்தியா உனக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது. 75 நாள்லேருந்து புருஷான்னு கூப்பிட்ருக்கா. ஐயோ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை இது பண்ணி ஜேகே மேலே ஏறி உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகே அப்படியே அவங்க ஹிப்பை பிடிச்சிட்டான். ஜேகே என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே பொறுமையாக அவன் மேலே படுக்க வைக்கிறான். சிக்கி என்ன அப்படின்றீங்க. அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் இது பண்ண மாட்டேங்கிறீங்க, அவன் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு கீழே தள்ளிட்டு ஜேகே மேலே வந்துட்டான். ஜேகே அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே பொறுமையாக அவன் கிட்ட வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அவன் பார்க்குறீங்க. பட் அவன் கண்ணு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அதில் ஒரு காதலும் காமமும் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே அவனையும் குறுன்னு பார்க்க ஜேகே அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண வரான். நீங்கள் நிமிஷம் சொல்லிட்டு அப்படியே ஸ்டக் ஆகிட்டீங்க. ஜேகே பொறுமையாக கிஸ் பண்ணுறான். அதுவும் அன்றைக்கி பண்ணால அவங்க லோவர் லிப்ஸ் ஒரு மாதிரி லைட்டாக சக் பண்ணி லைட்டான ஒரு பைட் அதை பண்ணுறான். நீங்கள் நிமிஷம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு தள்ளிட்டு எழுந்திரிச்சிட்டிங்க. என்ன அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். நீ அன்றைக்கி இப்படி தானே பண்ண, அப்போ அன்றைக்கி நீ தூங்கலையா? ஜேகே உங்களை பார்த்துட்டு பொறுக்கி பையனே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு அடி அடிக்கிறீங்க. என்ன பொண்ணுட்டியை தானே பண்ண? ஜேகே அப்போல்லாம் நான் அண்ணன் தானே கூப்பிட்டு இருந்தேன். என்ன பண்ண நீ? இங்கே பாரு, அவனை பல வருஷமாக லவ் பண்ணுறேன். நீ அண்ணான்னு கூப்பிட்டங்கிறதுக்காக ஆனால் அண்ணா மாதிரி நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இல்லாமல் நான் ஒன்றும் உனக்கு அண்ணனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை நல்லா எடுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்சமாக அவன் ஹேண்ட் மூவ் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் டக்குன்னு ஜேகே கை பிடிச்சிட்டு வேணாம் ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆல்ரெடி 2 மாதம் ஆச்சுடி. ஜேகே ப்ளீஸ் வேண்டாமே, அதாவது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஆனால் மூவ் பண்ணுற அளவுக்கு வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடி அப்படின்றான். ஜேகே ப்ளீஸ். ஜேகே சரின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டான். இதுக்கு மேலே ப்ளீஸ்லாம் கேட்க வேண்டாம், நீ நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிச்சிட்டான், வெளியே போயிட்டான். ஜேகே வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே போயிருப்பான். உங்களுக்கு போயிட்டான். அதனால எனக்கு அது அளவுக்கு இதெல்லாம் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக படுத்திருப்பீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜேகே வந்திருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கீழே போனால் மினி பார்க்கணுமே, அவ்வளோ ஹாப்பியாக ஓடி வரான். என்னாச்சுடி அப்படின்றீங்க. மினி ஓடி வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு அவளையும் சேர்த்து சுற்றுறான். நீங்கள் மினி என்ன பண்ணுற அப்படின்றீங்க. மினி உங்களை பார்த்துட்டு ஐயோ ஐயனா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நிமிஷம் என்ன சொன்னேன்? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நிஜமாக தான் நாங்கள் இப்போ தான் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மினும் பின்னாடி அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஜேகேவை ஹக் பண்ணிட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி அவனுக்கு குதிச்சிட்ருக்கான். அவங்க அத்தை மாமா எல்லாரும் கூப்பிட்டு சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பி மினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுறதுக்காக நீங்கள் மினி அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே ஜிமின் எல்லாரும் தான் போயிருப்பீங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் வயசில் வந்து டியோர்ஸ்லாம் வருது. நான் அப்பா ஆகிட்டேன் அவனுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் மினி, அது இல்லாமல் உங்கள் கூடயே இருந்த ஒரு ஜிமின். ஸோ இவங்க 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆகிட்டாங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகேவும் அது ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. உங்கள் அம்மா அப்பா வந்திருப்பாங்க. மினிக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ எல்லோரும் சேர்ந்து மினிட்டு அவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறாங்க. மினிக்கு வந்துட்டு ஜிமின் தான் அவள் லைஃப்பில் கிடச்ச ஃபஸ்ட்டு உறவுன்னு அவள் சொல்லுவாள். எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டுன்னு நீங்களே இருந்தாலும் சரி, அவள் லைஃப்பில் அவளுக்குன்னு கிடைச்ச ஒரு உறவுனா அது ஜிமின் தான் அவள் சொல்லுவாள். இப்போ அந்த ஜிமின்னால் அவளுக்கு இன்னொரு உறவு வந்திருக்குங்கிறப்ப அது அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் கையை பிடிச்சிட்டே இருக்கு. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை பார்க்க ஜேகேக்கு ஒரு ஏக்கம் வருது. நம்மளும் பேரண்ட்ஸ் ஆனால் நல்லா இருக்கும்ல, எங்களுக்குன்னு இருக்கும். அந்த எப்போ பிறக்க போதுன்னு தெரில, மூவ் பண்ண விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எங்களை பார்க்குறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன அப்படின்ட்டீங்க.
சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே டேஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணத்துக்காக நீங்கள்லாம் போகணும். ஜேகே வந்து உங்களுக்கு பார்த்துட்டு பூக்கும் அது போகிறேன் என்னடி அப்படின்றீங்க. இங்கே எல்லாருமே போகிறாங்க. அதாவது ஜேகே மட்டும் ஒரு ஆஃபீஸ் வேலையும் வீட்டில் இருக்க மாதிரி ஆயிருக்கும். அவன் வந்து மேரேஜ் அன்னைக்கு வர மாதிரி இருக்கும். மேரேஜ்க்கு இன்னும் 2 days இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஓடுறேன் நிற்கிறீங்க. ஏன்னா ஜேகே கேப்பு கிடச்சி அவங்கள பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறான். நீங்கள் ஈன்னு தப்பிச்சு வர்றது உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அவனை அண்ணான்னு சொல்லி நீங்கள் அண்ணான் தான் உண்மையாக சொன்னால் பார்த்துட்டே இருந்தீங்க. இப்போ தான் வந்து அவ கொஞ்சம் லைட்டாக முன்னேறி அதாவது ஒரு லவ்வர் ஸ்டேஜில் ஜெயிக்க வச்சுருக்கீங்க. இன்னும் உங்களால் மூவ் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியல. பட் அவன் அப்படியெல்லாம் அசால்ட்டாக வரும். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வெக்கத்துலேயே தள்ளி ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அதனால் அந்த கல்யாணத்துக்கு நான் போவேன் அவங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டீங்க. ஜெயிக்க கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அங்கே மேரேஜ் வீட்டில் பார்க்கணுமே பயங்கர அலப்பற கையில் மருதாணியும் வச்சு குதிச்சுட்டு அலையிறீங்க. என்னடியும் பொசிஷன் வரலையா யாரும் ஜெயிக்கவே கேட்குறீங்களா? அவங்க அத்தை வந்துட்டா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அத்தை அவங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. இவன் இவ பாட்டு குதிச்சுட்டு இருக்கா. மினிலாம் மாசமாக இருக்கா. என்ன நீ இது நம்ம என்ன பண்ண முடியாது. அவங்க எப்போ முடிவு பண்ணுறாங்களோ அப்போ தானே. ஆமாம் போங்க. மினிக்கும் தான் கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகுது. அந்த பிள்ளைக்கு நாள் தள்ளி போய் எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தீங்கள. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா லைட்டாக ஹெட்டை செக் பண்ணுறாங்க. எல்லோரும் உங்கள் அம்மாட்ட தான் கேட்குறாங்க. என்னன்னு உங்கள் அத்தைட்டையும் கேட்குறாங்க. உங்கள் அத்தை வந்துட்டு அதை அவங்க விருப்பம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏன்டின்னு இப்படி பண்ணுறேன். நான் என்ன பண்ணேன் அழகாக தானே இருக்கேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எல்லாரும் உனக்கு பிள்ளை இல்லையான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன நீ நினச்சிட்டு இருக்க? என்ன நினைக்கிறேன்னா பெற்றுக்கலாம் விடு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா இல்லை வயன். கல்யாணம் 2 மாதம் ஆச்சு. கரெக்டாக மாதம் தலை குளிச்சிட்ருக்க. மினி என்ன அப்படியா இருக்கா? ஃபஸ்ட்டு மாதமே தலை குளிக்கல கல்யாணம் ஆகி வந்து. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அவன் கண்ணி கழிய மாட்டான்னு நீ சொன்னில. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நீ தான் கண்ணி கழியலாம் நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க. சைலண்ட்டாக இருக்கீங்கன்னா அப்போ இன்னும் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் தானே. இல்லை ஒரு வேலைன்னா நீ நான் சொல்லியிருப்பீல என்கிட்ட ஒரு விஷயம். ஆமாம் முடிஞ்சிருச்சு இப்போ உனக்கு என்னென்னு கேட்டுட்டு போயிருப்பீல. அமைதியாக நிற்கிறேன்னா இப்போ இது அதான் அர்த்தம். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு நல்லா புரியுது. உங்களை செம்மையாக திட்டுறாங்க. அறிவு இருக்கா இல்லையா என்ன நினச்சிட்டு இருக்க நீ? கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆச்சு 2.5 மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட. என்ன நினைக்கிற நீ? அப்படி இப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ திட்டெல்லாம் வாங்கிட்டு சைலண்ட்டாக இருந்து உட்காட்டிக்கு ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்றால தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு விஷயம் ஜிமின் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு உன்னையாரும் அவசரப்பட்ட பிள்ளையை பற்றுக்கு சொன்னது மினி உங்களை பார்த்துட்டு அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படின்றா. ஆமாம் உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ அவசரமாக பிள்ளையை பற்றி எல்லாம் என்ன திட்டுறாங்க. ஒன்றால் பிள்ளை பற்றுக்க முடியாதான்னு ஜிமின் உங்களை பார்த்துட்டு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? எதுக்கு நீ எங்களை சொல்கிற குண்டே போய் அவனே அப்படி சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி திட்டுருக்கு. ஜிமின் நான் என்னடி பண்ணுவேன்றான். ஜிமின் தான் பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு இருக்கேன். மினி வந்துட்டு அவனே திட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் வானதான் சொன்னேன். அவன் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கூலாக இருந்துச்சு போகிறான். ஊக்கி சொல்லாமல் எல்லாம் நடந்துச்சு அப்படின்றா. நீங்கள் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லை உங்கள் மகனை திட்டினா உடனே வந்துருங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ அவனையே திட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் போயிட்டாங்க. இங்கே ஜிமின் தான் பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு நாங்கள் என்னடா பண்ணுவோம்? கேட்டவனை திட்டமா வேண்டாம் எந்த என்னையே திட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. ஸோ அப்படியே டேஸும் போகுது. இன்றைக்கி வந்து மேரேஜ் டே வந்துச்சு. அங்கே ஒருத்தி பயங்கர கோவத்தில் இருக்கா. எதுக்கடி தங்க கோவமாக இருக்க? அவங்க கசின் தான். வாயை மூடு வயன். அவளுக்கு தான் கல்யாணம். என்னடி நீ மட்டும் வந்திருக்கேன் புருஷனை கூப்பிட்டு வர மாட்டியா? நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அவன் தான் வரமாட்டேன்னு சொன்னான். ஆமாம் போ. எவ்வளோ நாள் ஆச்சு? எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? 2 நாளாக ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். வேலை இருக்குன்னு சொன்னான்டி. உன்கிட்ட மட்டும் சொல்கிறானா? இல்லை நான் அன்றைக்கி மெசேஜ் பண்ணதோட சரி யார்ட்டையும் பேசல. ஆமாம் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கோச்சிக்கிறான். நீங்கள் இங்கே பாருடா ஜிமினா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து போகிறான். ஜேகே அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். நீ உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு உட்காந்துறான். என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பொண்ணுக்கிட்ட உட்காந்துட்டு என்னடி தாங்க கோச்சிக்கிறா தங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறைச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் நீங்கள் முறைக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். வாயை மூடு அப்படின்னு சொல்லி ஜிமின் லைட் எடுத்துட்டு ஜிமின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழக்கான். என்ன சின்ன பிள்ளை கோச்சிக்கிறேன்? என்ன கோச்சிக்கிறேன்? கல்யாணத்துக்கு எனக்கு முன்னாடி வரேன்னு சொல்லி ப்ராமிஸ்லாம் பண்ணிடு. எப்போ வர நீ? இன்னும் ஆஃப் நாளில் எனக்கு கல்யாணம். பட் உனக்கு இப்போ தான் வரணும்னு தோணி இருக்குல்ல. வேலை இருந்துச்சுடி நான் என்னடி பண்ண முடியும்? நேற்று ரிசப்ஷன் கூட வர முடியா? நேற்று நைட்டு தாண்டி நான் பஸ் ஏறினேன். இப்போ தாண்டி வந்து இறக்கி விட்டாங்க. நான் என்னடி பண்ணுவேன்? ஆமாம் போ நல்லா பண்ணுறப்போ சிப்போ எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை ஏடியோ அப்படின்றா. என்னடி லவ் யூ அடிச்சலாம் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறைச்சிட்டு இருக்கீங்க. பட் ஜேகே பயங்கரமாக கொஞ்சம் ஒரு வழியாக கோல் பண்ணிட்டான். சரி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். நான் ஸ்டேஜ்லேருந்து இறங்குற வரைக்கும் நீ ஸ்டேஜில் என் கூட நிற்கணும். ப்ராமிஸ் பண்ணு. ஓகே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ப்ராமிஸ் பண்ணுறான். அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சரி வா போகலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜேகே கையும் ஜிமின் கையும் பிடிச்சதா ஸ்டேஜுக்கு போகிறான். ஜிமின் அதுக்கப்புறம் மினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடி பவுனி தனியாக உட்காந்துருக்கா என்ன போய் பார்த்துக்குமா அதுவும் ஏன் பார்த்துக்குறான்ல நெக்ஸ்டே தங்கலாம் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் விட்டுட்டான். ஜிமின் வந்து மினி கூட உட்காந்துருக்கான். நீங்கள் தான் லூஸ் மாதிரி பேக்கா மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க. எல்லாரும் எங்கடியோ பிடிச்சா
ஆனால் ஸ்டேஜில் நிற்கிறோம் பாருங்க. சரி சரி. ஆனால் அவளுக்கும் ஜிகிக்கும் பார்க்கும்போது கூட அழகாக இருக்குது. ஆமாம், வாய் கிழிச்சிருவேன் கிழவி. சொன்னேன்டி பக்கத்தில் நிற்கவும். நான் அவளோட புருஷனும். பாரு மண்டை உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வியெல்லாம் தட்டிட்டு இருக்கீங்க. சும்மா சொன்னேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை வம்பளுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் செம்ம காண்டா வரீங்க. ஏன்னா அவங்க 2 பேர் கையை பிடிச்சிட்டு நிற்கவும் சும்மா உங்கள் கூட்டி கிழவியெல்லாம் உங்களை வம்பளுத்து பார்க்குறீங்க. நீ வா கீழே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி உங்களை வா அவங்கள பார்த்துட்டு இப்போ என்னடி போடி எங்கிட்ட ஃபோட்டோவில் வேறு இவனை திருப்பிட்டு இருக்கா. ஜிக்கி நீங்கள் திரும்ப அப்போ தான் ஃபோட்டோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாக பார்க்குறீங்க. ஜிக்கி விட்டு ஆமாம் நீ கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி பட்டக்குள்ளே நின்றுட்டு இருக்கோம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த ஜிமின் தான் ஒய்ஃப்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஜிமின் ஏண்ணா நான் செம்ம சூடாக இருக்கேன், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும். அப்படியா சரி போய் வாங்கிக்கோ. ஜிமினா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னேன். அங்கே தானே ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. போய் வாங்கிட்டு வாடா. இப்போ அவன் புருஷன் கேளு. ஜிமினா நீயுமா? நான் அப்படி சொல்லிட்டு ஜிமினா அந்த குள்ள ஓட்டிகிட்டு இருக்கோம். ஐயோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாடா போடி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜெக்கிட்ட போய்ட்டு ஜெக்கி என்ன அப்படின்னு சொல்லி ஜெக்கி எங்களை பாரு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அங்கே தான் இருக்குது பாரு போய் வாங்கிக்கோ. நீ வந்து வாங்கிக்கூட, நீ புருஷன் தானே? புருஷன் தாண்டி, நீ போய் வாங்கிக்கொடு. நீ வாங்கிக்கூடன்னு நான் சொன்னேன், நீ போய் வாங்கிக்கோன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு வந்து அம்பட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கோம். உங்களுக்கு செம்ம காண்டு. நீங்கள் கீழே வந்து கோழிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டீங்க. உங்கள் கண்ணில் தண்ணி வருது, நான் ஐஸ்கிரீம் கேட்டு வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு வேக்கரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு செம்மையாக நடிக்கிற வாங்கி மூட நீ எப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்கீங்க. ஜிக்கு வந்துட்டு என்ன ஐஸ்கிரீம் வேணாம் போ. வேணான்னா நான் போய் அவள்கிட்ட கொடுத்துருவோம். போடும் அவனுக்கு தான் ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி காண்டாவே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மூஞ்சி பக்கமே கோவமாக இருக்கா ஐஸ்கிரீம் மட்டும் நல்லா உள்ளே போயிட்டுருக்கு. ஜேக்கி உங்களையே பார்த்துட்டு சைட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் மினியை பார்த்துட்டு வா மினி நம்ம போகலாம், நம்ம போய் தூங்கலாம், எனக்கு டயர்டாக இருக்குது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மினி நீங்களே போயிட்டீங்க. 2 பேரும் அமைதியாக போய் அங்கே ரூமில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த சைடு ஜேக்கும் ஜிமின் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா வரலாம்ல 2 நாள் அதான் வேலை இருந்துச்சுல. சரி விட அதான் வந்துட்டேன்ல. சரி என்ன இன்னும் உனக்கும் ஏண்டா என்னத்த சொல்ல, கிட்ட போனால் விலகி போகிறான். இன்றைக்கி தான் கொஞ்சம் அவளாக வந்து பேசுகிறான். இல்லாட்டி இதெல்லாம் ரொம்ப கம்மி. எப்பவும் போல் விளையாட்டுத்தனமாக அந்த அண்ணா நான் கூப்பிட்டுட்டு அந்த விளையாட்டுத்தனம் தான் இருக்குது. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பெருமூச்செல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுறியோ? அதில் கஷ்டம் இல்லைடா, அது பரவாயில்ல, அது வந்துட்டு அது நார்மல் தான். சரி என்னதான் இருந்தாலும் இது எனக்கு புரியுது. ஆனால் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாடா ஒரு ஹஸ்பண்டாக கூட. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நீ அவள் கூடயே இருக்கில்ல, அதனால் ஒரு வேளை அவளுக்கு அரும்பு புரியாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும், அவள் கூட தான் இருந்தாகணும். எங்கே போக சொல்கிறேனே, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கலாம். ஆமாம் ஹைதராபாத் ப்ராஜெக்ட். அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு நீ 3 மாதம் கம்மனு போயிட்டு வாயேன். என்ன சேர்றதுக்கு வழி கேட்டால் பிரிக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். இங்கே பாரு ஜேகே, எந்த ஒரு காதலும் ஒன்றா இருக்கப்போ யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப அழகாக புரிய வராது. ஈவன் எனக்கும் மினிக்கு மட்டும் எப்படி லவ் அப்படி எக்ஸிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். அவள் ஃபர்ஸ்ட் நான் தேடி போனப்போ என்னை தள்ளி விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் தள்ளி போனதுக்கப்புறம் தான் பிள்ளை தேடி வந்துச்சு. எனக்கு இவன் தான் வேணும்னு வந்து அவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணா தெரியுமா? அப்படியா? அதே மாதிரி தான் சொல்கிறேன். வயனை விட்டால் நீ கொஞ்சம் நவுந்து போ, கண்டிப்பாக எனக்கு அப்போ தான் உன் லவ் புரியும். பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவனும் விட்டுட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் கூட சுற்றிட்டுருக்கீங்க, நீங்கள் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்கீங்க. ஜேகே வந்து ஜிமின் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஓகே அந்த ப்ராஜெக்டுக்காக போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஒரு நாள் நீங்கள் ரூமுக்கு வந்து பார்த்தா ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கான். எங்கே பேக் பண்ணிகிட்ருக்க? ஹைதராபாத் போகிறேன். எதுக்கு போகிறேன் சொல்லவே இல்லை. நீ பாட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்க. அது ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 3 மாதம் போக வேண்டியது இருக்கா. என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் தான் ஜிமின்கிட்ட சொல்லினேன். ஜிமின்கிட்ட சொன்னாலும் என்கிட்ட ஜிமின்கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மாட்ட சொல்லியிருக்கேன், பத்தலையா? என்கிட்டயே சொல்லலை. இருப்போது உங்கள் அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும் உங்கள் அத்திட்ட போய்ட்டு இன்னும் உங்கள் பையன் ஹைதராபாத் போகிறான்னு என்கிட்ட சொல்லவே இல்லைன்றீங்க. ஆமாண்டே சொன்னாண்டி, நான் வேணான்னு சொன்னேன், கேட்கலையா? ரெஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கான். இரு நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து வேமா மேலே வந்துட்டு நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. இங்கே பாருமா, எனக்கு போகணுன்னு தோணுது, இல்லாமல் அது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், அதான் நான் போகிறேன், நீ அமைதியாக போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டை பேக் பண்ணிட்டு இருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்கு? நீ வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டியா? நீ பாட்டுக்கு விட்டுட்டு போவியா? உங்கள் கூட தானே இருக்கா, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூலாக பேக் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு செம்மையாக காண்டாகுது. வேணாம் நீங்கள் சொல்லிட்டே கேட்கவே மாட்டேங்கிறா. நீங்கள் இரு நான் போய் ஜிமினை கூப்பிட்டு வரேன், அவன்கிட்ட இன்னும் பாரு இன்னைக்கு அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜிமின்ட்ட சொல்கிறீங்க. ஜிமின்ட்டு ஆமாம் போகிறேன்னு சொன்னா விடுடி போட்டோம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜிமின் என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க. மினியை வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற, வேணான்னு சொல்லி நீயாச்சும் போ, எதுக்கு ஜேகேவை அனுப்புகிற? அவங்களே இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
அதுக்குள்ளே எதுக்கு ஜிமின் இப்படின்னு சொல்லிட்டு மினி வந்து ஜிமின் பின்னாடியே வரா. நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கான். ஜிமின் அவன் பாட்டுக்கு வந்து டே இதை பேக் பண்ணுறியா பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நீ உங்கள் அத்தையை பிடிச்சி இங்கே பாருங்க உங்கள் அத்தையை வந்து 2 பேரும் திட்டுறாங்க. 2 பேரும் அடங்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க பாட்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் அத்தை வந்து ஜிமினை பிடிச்சி தக்கத்துறேன் வெளியே வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நீ இப்போ தான் அவங்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுங்காட்டி அனுப்பி வைக்கிற. இப்போ என்னமா உனக்கு பிரச்சனை? இப்போ பாருடா இப்போ அவன் பாட்டை விட்டுட்டு போயிட்டா ஒயின் ஃபீல் பண்ணுவல. அப்போ அவன் பையன் ஃபீல் பண்ணுறவனுக்கு தெரியாதா? அப்படியே அவங்க அம்மான்ட்டோம் அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்? நல்லா தானே இருக்கான், ஜாலியாக தானே இருக்கான். என்ன ஜாலியாக இருக்கான்? ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஒயின் துள்ளி கூட வந்துட்டு ஜேக்கு லவ்வை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். அவள் பாட்டுக்கு அதே விளையாட்டுத்தனம் அண்ணான்னு கூப்பிட்டு அவன் பாட்டு மாதிரியே இருந்துகிட்டு இருக்கா. அவனுக்குன்னு ஒரு லவ் வேணாமா? அதான் வயன் தான் இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டால. நல்லா தானே பேசுகிறாங்க, நல்லா தானே லவ் பண்ணுறாங்க. என்ன லவ் பண்ணுறாங்க உனக்கு புரியலன்னா நீ புரியலன்னு சொல்லுமா. உன் பையன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்னு அவனுக்கு தான் தெரியும். கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் அவள் பாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கா. கூட இருந்தால் அவளுக்கு சுத்தமாக ஜெயிக்கூட அருமை புரியாது. நான் தான் தள்ளி போசனே. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் அதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி திரும்பி ஒயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் தான் அண்ணன் பொண்ணு ஃபீல் பண்ணுறது மனசுக்காக மாட்டேங்குது. அவங்க இல்லைன்னு ஒயினுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஜிமினுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. உங்கள் அண்ணன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணது தயவுசெய்து வாயை மூடு. அப்படியே உங்கள் நிமிஷம் வாயை மூடிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உங்களுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்க? எதுவுமே நடக்கல. 2 பேரும் அதே டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஈவன் அவன் மூவ் பண்ணால் கூட அவள் விலகி போகிறான். கூடவே இருக்கவும் தான் இப்படி என் தம்பிக்கு அருமையே இல்லாமல் தெரிஞ்சு விட்டுருக்கு. அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறாங்க. என் தம்பிக்கு ஃபஸ்ட்டு அவகிட்ட கொஞ்சமாச்சும் இது புரியணும். என் தம்பியை விளக்கி வச்சாதான் அவளுக்கு புரியும். அதனால தான் நான் விளக்கி வைக்கிறேன். நீ வாயை மூடிட்டிரு. எதாவது நடக்கிறபடி நடக்கும். சும்மா வந்துருச்சு பெரிய அண்ணபடியை தாங்கிக்கிட்டு. என்னடா நீயே இப்படி பேசுகிற நான் ஏன் உனக்கு இப்போ புரியல? இப்போ கூட உனக்கு உன் பையன் ஃபீலிங்ஸ் புரியலையா? அவங்க எதுவுமே சொல்லலை. அதுக்கு மேலே எதுவுமே சொல்லாமல் அவங்களும் உள்ளே வந்து அமைதியாக நின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டுக்கிட்டு ஜேகே அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு மனசே ஆகலை. எல்லோரும் காரில் ஏறிட்டாங்க. பட் ஜேகே வந்து உங்களை கூப்பிடவே இல்லை. ஜேகேவோட அப்பா ஏறியிருக்காரு, ஜேகேவோட அம்மா ஏறிட்டாங்க, ஜிமின் ஏறிட்டா, மினி ஏறிட்டா. உங்களுக்கு இடமும் இல்லை. ஜேகே அது இல்லாமல் அவங்க எல்லாரையும் தனித்தனியாக வாங்க வந்து ஏர்போர்ட்டில் அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருப்பான். உங்களை மட்டும் எதுவுமே கூப்பிடல. வைன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேக்கு பாய் காட்டுறீங்க. போகிறோம் என்னை கூப்பிடக்கூடாதுண்ணா, ஒரு வார்த்தை வாவைன்னு கூப்பிடலாம்ல, இன்னும் விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் பாட்டுக்கு பாயெல்லாம் கட்டிட்டு கிளம்பி போயிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் ஆவலாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மனசே ஆகல. நீங்கள் உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி புலம்புறீங்க. உங்கள் அம்மா உடனே உங்கள் அத்தைக்கு தான் கால் பண்ணியிருப்பீங்க. என்னாச்சு ஏன் ஜேகே போயிட்டான் அப்படின்னு. உங்கள் அத்தை வந்து ஜிமின் சொன்ன எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஐயோ இப்படியா நீ மன்னிச்சிருங்க, அவள் அப்படி இருப்பா. ஐயோ அப்படிலாம் இல்லை நீ, அது சின்ன பிள்ளை அப்படி இருக்குது. இவங்க ஏதோ பாடம் நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, பார்ப்போம். சரி நீ இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீ உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி நான் வரேன் பாரு என்னை விட்டுட்டு போயிட்டான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லலைன்னு சொல்லி தேம்பி ஒரு அம்மா வந்து மூடிட்டு இரு, புருஷனோட இந்த வீட்டுக்கு வந்தவா இல்லாட்டி வராது, வேண்டான்னு சொல்லிட்டு இல்லை வேண்டாண்டி அப்படின்னதுக்கப்புறம் உங்கள் அப்பாட்ட வந்து நீங்கள் கால் பண்ணி நான் சொல்லுவேன்னு உங்கள் அப்பா கால் பண்ணுறீங்க. அதுங்காட்டி உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்பா வந்துட்டு. இல்லைவா அங்கேயே இருக்கட்டும், அப்போ தான் வந்து அவனை மிஸ் பண்ணுவான், நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிவு பண்ணி வர வேணான்ட்டாரு. உங்களுக்கு சரியான கஷ்டம், எல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களேன்னு இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் ஜேகே கால் பண்ணிட்டு ஜேகே வேலை இருக்கும் என்ன அப்புறமா கால் பண்ணுறேன்டி சரி அப்படி சார் நீங்களும் ஃபோன் வச்சிட்டிங்க. ஒரு 2 நாள் அப்படி தான் நீங்கள் கால் பண்ணுறப்பெல்லாம் வேலை இருக்கடி அப்புறமா கால் பண்ணுறேன்னுங்கிறான். ஆனால் ஜிமின்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அங்கிட்ட வந்துட்டு மினிட்ட பேசுகிறான். மினிட்ட எப்படி இருக்குது, குழந்தை எப்படி இருக்குது எல்லாம் கேட்குறான். அவங்க அம்மாட்ட கால் பண்ணி பேசுகிறான், அவங்க அப்பாட்ட பேசுகிறான், எல்லாமே உங்களுக்கு தெரியுது. பட் நீங்கள் பேச வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் ஜெய்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன ஜெய்கிட்ட வேலை இருக்குமா, அம்மா வைக்கிறமா, ஜிமின் வைக்கிறேன்டா வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்ககிட்ட சொல்லிட்டு வச்சிருவோம். அவங்கள்ட்ட பேசவே மாட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி அவன் அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அன்றைக்கி நைட்டு ஒரு 12:30 இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஜெய்க்கு பேசவே மாட்டேங்கிறாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இல்லைனாலும் உங்களுக்கு அவனை பற்றி ஒழுங்காகவே புரிஞ்சிருக்காது. நீங்கள் பாட்டு ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க. அந்த பெருசாக அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் நத்திங் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ தோணுது அவனை மிஸ் பண்ணுற மாதிரி, அவன் தன்னை விட்டு தூரமாக போயிட்ட மாதிரிலாம் ஃபீல் ஆகிட்டுருக்கு. அது உங்கள்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது எல்லாம் ஜிமினோட பிளான் தான். ஜிமின் தான் சொல்லியிருப்பான் இப்படி பண்ண அப்படி பண்ண அதான் சரியாக வரும்னு. இல்லைடா கஷ்டப்பட வாயை மூடு, நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரியே தான் ஜேகேவும் பண்ணிகிட்ருக்கான். பட் ஜேகேக்கு ஒரு மாதிரி வந்துட்டு பேசலாமோ பேசாமல் அவாய்ட் பண்ணுறமே கஷ்டப்படுவாளே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணிகிட்ருக்கு. அந்த நைட் டைமில் கால் பண்ணுறீங்க ஜேகே வந்துட்டு சொல்லிடி அப்படின்றான். என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா தான், இப்போ தான் டயர்டாக இருக்குன்னு சொல்லி படுத்தேன். என்ன டயர்டு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியா அதான் டயர்டாக இருக்கா? இல்லடி இது வேறு டயர்டு, கையை வச்சுட்டு கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து லைட்டாக அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஜேகே என்ன சொல்கிறான்? ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பேசிட்டு கையை வச்சுட்டு கம்முன்னு இருடி, இப்போ வேறு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறேன்ல.
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சிக்கி என்ன சொல்கிற நீ? ஒன்றும் இல்லடி சிக்கியும் கூட ரூமில் யாரை சொல்கிற கையை வச்சுட்டு கம்மனிருன்னு. சிக்கி என்ன சொல்கிற? எதுவும் சொல்லடி. நீ என்ன பேச வந்து அதை பேசிட்டு வைக்கிறியா? எனக்கு டயர்டாக இருக்காதுன்னா டைம் ஆகுது. இதுக்கு மேலே தான் தூங்க ஆரம்பிச்சு நான் வேலைக்கு வேறு போகணும். டயர்டாக இருக்குது. ஃபோனை வைடி. ஜிகே என்ன யார் பக்கத்தில் யாருன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜிகே ஃபோன் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யார் அதெல்லாம் நம்ம இருக்கும் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போயிட்டு ஜிமினோட ரூம் டோர் தான் நாக் பண்ணுறீங்க. ஜிமினோட டோர் பண்ணிட்டு என்னடி வா நான் ஹைதராபாத் போகணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அந்த ஃபோனில் பேசினதான் சொல்லிட்டு அப்படிலாம் இருக்காது. அவன் ஏதாச்சும் ப்ராங்க் பண்ணியிருப்பான். எல்லாம் சவுண்ட் கேட்டுச்சு. நான் கேட்டேன் அவள் அதை நிமிஷம் வாயை மூடுன்னு வர சொல்லி வாயில் கை வச்ச மாதிரிலாம் பேசினான். இல்லை எனக்கு கேட்டுச்சு. வாயில் கை வச்சான். நீ ஏன் ஏதாச்சும் கதையை கட்டாது? இல்லை தெரியும் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க. மினியை வந்துட்டு என்னாச்சுன்றா நீங்கள் பொழும்பி தள்ளுறீங்க. அதெல்லாம் இருக்காதுன்றாங்க. நீங்கள் நம்பவே இல்லை. ஜிமின்லாம் அப்போல்லாம் இருக்கவே இருக்காது. நீ அமைதியாக இருந்தான். நீங்கள் குடுகுடுன்னு உங்கள் அத்தை போய் உங்கள் அத்தை ரூம் டோரை நாக் பண்ணி உங்கள் அத்திட்ட சொல்லிட்டீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு அப்போல்லாம் இருக்காதுரி. என் பையன் அப்படி கிடையாதுரி நம்பிடுன்றாங்க. நீங்கள் இல்லை உங்கள் பையன் என்னை ஏமாத்திரன்னு சொல்லி அளவே ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஜிமின்ட்ட வந்துட்டு இங்கே பாரு உன் காசு கூட்டு போடலாம் எனக்கு கூட்டே போவேன். எனக்கு பாரு இந்த கிரெடிட் கார்டு அவன் எனக்காக செலவு கொடுத்தான்ட்டு இருக்குது. இந்த காசு போட்டு கூட்டு போ ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவுறீங்க. உங்கள் அத்தைக்கு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. கூட்டிட்டாச்சு இப்படி அழுறாள். பிள்ளைக்கு இருக்காதுமா கூட்டிகிட்டு போ. அப்படி இருக்காது எனக்கும் தெரியும். அவள் தான் அழுறாள். என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஷோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அதுக்கப்புறம் அவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே நீங்கள் வந்து அவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க. ஏரோப்ளைனில் பார்க்கணுமே அவ்வளோ பதட்டம். ஜிமினோட கையை பிடிச்சி பணிஞ்சிட்டே இருக்கீங்க. இருக்கும் தானே என்னால தான் அப்பெல்லாம் இருக்காதுவா என்ன? இல்லை எனக்கு தெரியும் பண்ணியிருக்கணும். இல்லை என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்களே வெறுத்துட்டுக்கிறீங்க. என்னடி அப்படின்றா ஒன்றும் இல்லை மூட்டை உட்கார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த வந்தாச்சு. அவசரமாக அங்கே போகிறப்பே கிட்டத்தட்ட விடிஞ்சேருச்சு. ஒவ்வொன்றாலும் இந்த ரூம் டோரை வேகமாக நாக் பண்ணிகிட்ருக்கீங்க. நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டு தான் ஜேகே இருந்துருக்கான். என்ன சவுண்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஷர்ட் போடல, ஜஸ்ட்டு டவுசர் மட்டும் தான் போட்டிருக்கான். பட்டி கோலாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்ன வேணும் அப்படின்றான். இங்கேட்டு யார் அவன் ஒரு ரூமில் கொள்றேன் வருவோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ரூம்குள்ளே போகிறீங்க. ஜெயிக்க வந்துட்டு யாரும் அந்த சில்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கான். எங்கள் ஜிமின் பார்த்துட்டு ஹை அப்படின்னு சொல்லிட்டு கூலாக ஹை கட்டுறான். என்னடா பண்ண நீ ஃபோனில் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சும்மா விளாண்டேன்டா. உள்ளே போய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ளே அவனுக்கு கதவை சத்துட்டு வந்து அங்கே சோஃபாவில் உட்காந்துட்டான். நீங்கள் போய் ரூமில் விடாமல் எல்லா இடத்துலையும் தோடுறீங்க. கட்டிலில் தேடுறீங்க, கல்லில் தேடுறீங்க, அந்த சோஃபாவில் தேடுறீங்க, எல்லா சைடும் கபோர்டை கூட திறந்துடுறீங்க. கிச்சன் கபோர்டெலாம் திறக்கிறீங்க. அங்கெல்லாம் ஏறி உட்கார முடியாதுரி. நீங்கள் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி எங்கே போனா எப்போ அனுப்பி வச்ச என்னடி யாருன்னு நீ சொல்லு. நான் உன்னை அலோவ் பண்ணலாம் உடனே லூசு வாயை முடிச்சுமேன்னு இருக்கான். இல்லை அப்படி தான் இப்படி தான் சொல்லி நீங்கள் பாட்டு கத்துறீங்க. உங்களுக்கு சும்மா ப்ராங்க் பண்ணி நம்பவே இல்லையோ. ஃபுல்லாக செக் பண்ணுறீங்க. பெட்ஷீட்லாம் செக் பண்ணிட்டு ப்ராமிஸ் பண்ணி என் மேலே பண்ணு, உங்கள் அம்மா மேலே பண்ணு, உங்கள் அண்ணன் மேலே பண்ணுறீங்க. அவன் நீங்கள் எல்லா மேலேயும் பண்ணுறான். இல்லை நீ மினி மேலே பண்ணு. மினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அதனால தான் சொல்கிறேன் பண்ணுன்னு. ஜிமினாட்டிக்கு என் முன்னாடி மேலே இதுக்கிட்ட பண்ணி நீ வாயை மூடு. மினி மேலே ப்ராமிஸ் ஆடி. சரி நம்புகிறேன். ஆனால் நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. என்னடி அழுறேன் போன்னு சொல்லி பயங்கரமாக தேம்பி அழைக்கிறீங்க. அது உங்கள் மாறி ஆயிடுச்சு போல. சத்தியமாக ப்ராங்க் பண்ண அப்படி நீ நம்பலடா பொறுக்கி பையல. நீ அப்பயே மூவ் பண்ணுவீட்டு அவன் இருக்கானே இப்போ நீ அப்பயே எத்தனை தடவை மூவ் பண்ணுவேன். உடனே எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவை வரீங்க. நீங்களும் பண்ண வேண்டியதுக்கு நீ எல்லாத்தையும் முடி சிக்கன் முடிச்சவளை எப்படி சொல்லிட்டு அவங்கள திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சமாதானம் ஆகிட்டீங்க. நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவங்களை போட்டுக்கிட்டு சமாதானம் பண்ணிட்டு சிவிடி நீ வா நம்ம கொரியா போகலாம். ஏன்னாலும் அவனை தனியாக விட்டுட்டு போக முடியாது. ஒழுங்காக மரியாதை கிளம்பி போயிடுறீன்னு 10 நாள் இருக்குது எனக்கு. நானும் வரமாட்டேன் அப்படின்றான். நீ வா நீ இங்கே இருக்கவே வேணாம். ஜிமின் கூட நீ வா. நான் தாண்டி அந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்ருக்கேன். என்னால் வர முடியாதுன்றா. நீங்கள் ஏன்றீங்க. கடைசியாக எல்லாம் சேர்ந்து ஜிமின் அனுப்பி வச்சிட்டிங்க. இப்போ நீங்களும் ஜேக்கன் தான் அங்கே இருக்கீங்க. அன்றைக்கி நைட்டே 2 பேத்துக்கும் சுமூகமாக முடிஞ்சிருக்கும். வேண்டான்னு சொல்ல தானே நீ இப்படி பண்ணுற. அதனால் வேண்டாம் மூவ் பண்ணலான்னு இருப்பீங்க. லூஸ் மாதிரி போய் நான் அதை இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களே கிஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்களே கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஜேகே நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2 பேர் மூவ் பண்ணியிருப்பீங்க. அன்றைக்கி நாள் தான் அதனால தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க நாள் ஃபுல்லாக ஹனிமூன் தான். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்திருக்கும். அண்ணன் மாதிரி கூப்பிட்டுருப்பீங்களா. இத்தனை நாள் அண்ணா மாதிரி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு லவ்வராக பார்க்க ஆரம்பிச்சு ஹஸ்பண்டாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால ஒரு லைட் ஆக்வர்ட் மூமெண்ட் இருந்திருக்கும். பட் ஜேகே வந்துட்டு அதெல்லாம் நார்மல் தான். அது நாங்கிறனால இல்லை யாராக இருந்தாலும் உனக்கு அப்படி தான் இருந்துடும். வாயை மூடு அப்படி கூட சும்மா கூட சொல்லாது அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் அது அப்படியே ஹாப்பியாக போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாட்டையும் சொல்லிட்டீங்க. அதாவது எல்லோரும் உங்கள்கிட்ட வந்துட்டு அப்படியோ அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கூலாக பதில் சொல்லிட்டு போயிருக்கீங்க. மினி வந்துட்டு இப்படி இருந்துச்சு. மினி பொறுக்கி நான் இதை கேட்குறேன். நானும் ஜிமினி என்னென்ன நீ கேட்டேன்
அடிச்சுட்டு க்யூட்டாக சிரிக்கிறீங்க. நீங்கள் மொத்தமாக கேட்டு அவள்கிட்ட கறந்து வச்சுருக்கீங்க அவங்கள பார்த்துட்டு. சொல்லு. எல்லாமே தான் அப்படி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹேண்டில் பண்ணேன். அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை மூட இப்படி கேட்காத, நான் இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் சிரிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக 1 மந்த்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. எங்கே அவளுக்கு ஆச்சு 2 மாதம். கரெக்டாக 1 மந்த்து உடனே ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கசினும் வந்திருப்பா. நான் அவனை கம்முன்னு இதை பண்ணிட்டு இவனை கட்டிக்கலான்னு பார்த்தேன் தெரியுமா. என்ன பண்ணுறது, ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். இதுக்கு மேலே ஆளி மண்டையை பாரு எப்படி பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லி இவன் மண்டை நடிச்சிட்ருக்கேன். நான் விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்ருக்கா. ஜேக்கும் பயங்கரமாக சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறா, அப்போ உனக்கு பிளான் இருந்துச்சு. சத்தியமாக இல்லடி அப்படின்னு சொல்லி ஜேக்கே வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் இருக்கப்போ நிறைய மூட் ஸ்விங்ஸ். அவன் ஜேக்கே படாத பாடுபடுறவங்க கிட்ட எப்படி பேசுவீங்கன்னு திடீர்னு சைக்கோவாக மாறிடுவீங்க. கத்துவீங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவீங்க, திடீர்னு பார்த்தா நீங்களே அவ்வளோ லவ்லியாக இருந்துப்பீங்க, திடீர்னு பார்த்தா முத்தம் கொடுப்பீங்க, திடீர்னு பார்த்தா கடிச்சு வச்சுருவீங்க. அவனை மென்ட்டை டார்ச்சர் பண்ணுவீங்க. அவன் சரி பரவாயில்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படியே அவனு சரின்னு பொருளையே ஒத்து போயிட்டான். உங்களுக்கு அழகாக ஒரு பேபி கேர்ள் பிறந்திருப்பான். ஜிமினுக்கு வந்து உங்களுக்கு முன்னாடியே ஒரு பையன் பிறந்திருக்கும். அந்த பையனும் பொண்ணும் பார்க்கணுமே, அவங்க அப்படியே உங்களையும் ஜிமினி உரிச்சு வச்சுருக்காங்க. ஜிமின் பையன் பாவம் ஜிமின் மாதிரியே உங்கள் பிள்ளை அடிக்கிறதெல்லாம் வாங்கலாம். நீங்கள் இன்னுமே ஜிமின் கூட அடிச்சு விளையாடுவீங்க. அதை பார்த்து உங்கள் பிள்ளை போட்டு ஜிமின் பையனை போட்டு வெளில வளர்க்குது. அவன் பாவம் தங்கச்சி குட்டி தங்கச்சி இப்போ பரவாயில்ல அடிச்சுட்டு போகுது, நம்ம தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அடித்தாலும் அடி வாங்குவோம். உங்களுக்கு பரவாயில்ல ஜிமின் பையன் எதையும் தாங்கும் இதயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே மினி வந்துட்டு பாவம் என் பையன் அவங்க அப்பனை மாதிரியே எழுச்சவாயாக இருக்குறீங்க. அவன் எழுச்சவாய் இல்லதே ஆனாலும் பிள்ளை பாவம் அடி வாங்குது அப்படின்பா. அடுத்த செகண்ட் நல்லா போடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்கள் பிள்ளை சைடு சாஞ்சிருவாங்க. நீங்கள் வந்துட்டு அறா திருப்பி அப்போ அறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். ஜேகே வந்துட்டு அப்படி பாவீங்களா நீங்கள் ஏன்டி இப்படி என்னமோ சண்டையெல்லாம் மூட்டி விட்றீங்க அப்படின்னா. அப்படி தான் மூட்டோம், நீ மூட்டிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்த அடிக்க விட்டு நீங்கள் 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இவங்களுக்கு தான் பாவம் எங்கள் பிள்ளைங்க மாற்றி அடிச்சுக்குது. இது ரெண்டும் பாரு ஏதோ மேட்ச் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்குங்க. நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க. நீங்களும் மினி சோஃபாவில் உட்காந்துட்டு ஆப்போசிட் டீமுக்கு அப்படியே நல்லா சப்போர்ட் பண்ணி நீ அடின்னு சொல்லி நல்லா அடிச்சு கொடுவீங்க. இவங்க ரெண்டு பார்த்தா அது பிள்ளைங்கடி ஒன்று WW மேட்ச்சுக்கு விளாண்டு அந்த பிள்ளைங்க இல்லடி விடுங்கடி அப்படின்னால நீ கம்முன்னு இரு அடிச்சுக்குதுங்க வேணா நீங்கள் 2 பேர் அடிச்சுக்கோங்க கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் உட்காந்துருப்பாங்க. பாப்பா இது 2 தான் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தூக்கி சமாதானம் பண்ணுவாங்க. திருப்பி சட்டையை முட்டுடுவீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாளுங்க இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே தான் ரொம்ப ஹாப்பியாக அவங்க போயிட்டுருக்கு. உங்கள் அத்தைக்கு வந்துட்டு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஜேகே ஃபுல்லாக உங்கள் ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணி ஜாலியாக போயிட்டுருக்கா. அதை பார்க்கும்போது உங்கள் அத்தைக்கு அப்பாடி என் பையனுக்கு கடைசி வரைக்கும் கண்ணி கழியாமலே வச்சிருப்பேன்னு சொன்னால் பரவாயில்ல ஒரு பிள்ளையே பத்துட்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தைக்கு தோணுது. நீங்கள் ஏன்ட்டே இங்கே பாருங்க இப்போலாம் மைண்ட் வைஸ் இருந்துச்சு சுத்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சண்டைக்கு வேறு போவீங்க. அப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. பை, லவ் யூ.